என்ன சிக்கல் பிள்ளை வளர்ப்புல இருக்கிறது அப்படின்னு கேட்டா, நிச்சயமா நம்முடைய குழந்தைகள் இயல்பிலேயே நம்மை விட அறிவாளியாக கிடப்பார்கள். இது படைப்பினுடைய நுட்பம். அது எப்பவுமே வளர்ச்சியை நோக்கி இந்த மனித குலத்தை இட்டுக்கொண்டே போகும். அதுல இருந்து ஒன்றை இன்னும் டெவலப் பண்ணணுங்கிற ஆர்வம் படைப்புக்கு இயற்கையா உண்டு. உயரம், அகலம், ஆரோக்கியம், சில வகையான டிஎன்ஏ உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு, இது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். படைப்பினுடைய நுட்பமே அப்படி. அந்த குழந்தைகளை ஆளாக்குற போது என்ன கஷ்டம்னு கேட்டா, ஒரு 4 கஷ்டத்தை பெற்றோர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். சில சமயத்துல நாம முட்டாள் அப்படிங்கறத அதுங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். அதுதான் தாங்க முடியாத வருத்தம். நம்ம அகங்காரம் அப்போ அதை ஏற்காது. நான் எப்படி யார் சொல்றேன், வாய் மூடிட்டு சும்மா பாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்னு சொல்றாரு. நம்ம குழந்தைகளா இருந்தா கூட அதுங்களுடைய அறிவையும் தகவலையும் நாம ஏற்றுக்கிறதுக்கு முதல்ல தயாராக. நான் இவங்க கரூர்ல ஒரு நிகழ்வு நடத்துறாங்க, அதை குறிப்பிட்டேன். அந்த சம்பவத்தை சொல்றேன் உங்களுக்கு. சென்னையில டி நகர்ல ஒரு தெரு ஒண்ணு இருக்கு. அந்த தெருவில் யாருமே நடக்க முடியாது. நீங்க நின்னா போறோம், உங்களை யாராவது நகர்த்திக்கிட்டே போவான். தள்ளிக்கிட்டே கொஞ்சம் அகௌரவமா அங்க நகர்த்திக்கிட்டே இருக்கும். உங்களை நகர்த்திக்கிட்டே போவான். துணிக்கடை, நகைக்கடை இதெல்லாம் இருக்கிற தெரு. அந்த கிரௌட்ல ஒரு நாள் நான் எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். ஒரு 4-5 வயசு இருக்கும் ஒரு குழந்தை. அந்த குழந்தை அப்பாவுடைய கண்ட்ரோல்ல இல்லை. அது அங்கேயுமா ஓடுது. அது சின்ன பிள்ளை. அந்த அப்பா சவுண்டா குரல் கொடுக்குறாரு. அந்த குழந்தைக்கு ஒரு குரல் கொடுத்தாரு. அந்த குழந்தைக்கு என்ன பேருன்னு தெரியல. பப்ளூன்னு ஒரு கூப்பிட்டாரு. பப்ளூ ஓடாத, காணாம போயிடுவேன் கூட்டத்துல. அப்புறம் நீ அப்பாவை தொலைச்சிட்டு அப்பான்னு அழுவேன் அப்படின்னு அழுத்து காட்டுறாரு. அவரு கையப்படி கையப்படி என் கையப்படி ஓடாத அப்படின்னு பல கட்டிக்கிறார் அவரு. அந்த குழந்தை திரும்பி நின்று அவங்க அப்பா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுச்சு. அறிவு இருக்காப்பா அவங்க? அடுத்த வார்த்தை அந்த குழந்தை சொல்லுது, உன் கை எவ்வளவு பெரிய கை, நான் பிடிப்பேன். வேணும்னா நீ தான் என் கையை பிடிக்கணுமே ஒழிய நான் எப்படி உடைய பிடிக்க முடியும்? இது சாதாரண வார்த்தை இல்லை. உன் கை தான் பெரிய கை, நான் எப்படி பிடிக்க முடியும்? வேணா நீ தானே என் கையை பிடிக்கணும். நான் எப்படி அப்புறம் தான் என் கையை விட்டுட்டு எங்கேயாவது பப்ளூன்னு அழுது பிடிப்பேன். நான் இதை டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். வந்து நான் ஒரு பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதுறேன். இதுக்கு பேர், இந்த கட்டுரைக்கு என்னன்னா பப்ளூ உபனிஷத்னு எழுதுறேன். இந்த கட்டுரை பப்ளூ உபனிஷத். ஏன் தெரியுமா? எனக்கு ரொம்ப வருஷமா புரியாத உண்மையை புரிஞ்சது. எல்லா சாமியாரும் கடவுளக்குடி 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 உலர்றான். அவ்வளவு பெரிய நான் எப்படி புரிய முடியும்? அவன் என் கையை பிடிச்சாதான் புரிய முடிய அவங்க நான் எப்படி எனக்கு இவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தது 4 வயசு குழந்தை பப்ளூ. பப்ளூ உபனிஷத். நம்ம போய் இறைவனை பிடிக்க முடியாது, இறைவன் நம்மளை பிடிச்சாதான் உண்டு அப்படிங்கிற ஹையஸ்ட் பிலாசபிய எங்க இருந்து? ஒரு 4 வயசு ஒரு குழந்தை அது எப்படி யோசிக்கிறது தெரியல. இயல்புல படைப்பு அருமையானது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை படைப்பு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு போஷாக்கு கொடுக்கணும். ஒரு பூ பூக்கணும்னா தண்ணி ஊற்றணும், அதுக்கு உரம் போடணும், அதுக்கு வேண்டிய என்வாயன்மெண்ட், அதுக்கு வேண்டிய எல்லா சூழலும் ஏற்படுத்தி கொடுக்கணும், அது கருகாதபடி பார்த்துக்கணும். இதெல்லாம் எப்படி ஒரு செடியை வளர்க்கறது முக்கியமோ அந்த ஒரு பிள்ளையை வளர்க்கறதுல நாம செய்ய வேண்டிய சப்போர்ட்ஸ், அது அந்த குழந்தைய கண்டிப்பாக பூரணமான தன்மைக்கு இட்டு கொண்டு போகும். ஒரு காலத்து வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா இருந்தது. அம்மா அப்படின்னா the role of the mother அப்படின்றது கிளியரா இருந்தது. the role of the father அது இன்னொரு பக்கம் ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு இருந்தது. இப்ப எங்க அம்மா சாப்பாடு ஊட்டுவாங்க, கொஞ்சம் ஓவராவே ஊட்டுவாங்க, என்ன பார்த்தாலே தெரியும். அந்த காலத்துல குழந்தைங்க சாப்பிடலன்னா அம்மா தவிச்சு விடுவாங்க. நான் எங்க வீட்டுக்கு கோமதி அம்பான வீட்டுக்கு பேர் வச்சிருக்கேன். எங்க வீட்டுக்கு நான் வச்ச பேரு எங்க அம்மா பேர் கோமதி.
நான் கோமதி அம்மான்னு என் வீட்டுக்கு பேர் வச்சேன். என் மனைவி நாசுக்கா கேட்டாங்க, ஊர் வளர்த்துல உங்களுக்கு நாகரிகமா வேற பேரு அப்படியா? ஏன் அம்மா பேர் வச்சேன்னு கேட்கல. நாகரிகமா வேற பேரு அப்படியா அப்படின்னா நான் ஏன் வச்சேன்னு எனக்கு தான் தெரியும். சார், வெளியில இருந்து யாராவது வீட்டுக்கு வந்தா யாராவது வாங்கிட்டு வைப்பாங்க. வாங்கிட்டு வந்தாதான் உள்ளே விடும். அது நாம கடைசி எங்க வீட்டுல, நான் சின்ன பையன் கடைசி, அதனால என் கையில கொடுப்பாங்க. அது நாம வசூல் தாசில்தார். இதை வாங்கிட்டு போனோட எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அந்த நாள் போற வரைக்கும் அந்த பச்சி மாதிரி பிரிக்காது. அதான் நான் அவனையே ஊத்து பார்ப்போம், நீ எப்போ போவ, நீ போய் ஒழிச்சாதான் நாங்க இதெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு அவனை அப்படியே நாங்க ஒத்து பார்ப்போம். ஆனா அவன் சொர்க்கத்துல போக மாட்டான். அவன் வாங்கிட்டு வந்த காசுக்கு சாப்பிட்டு தான் நம்ம அவன் வெளியில போவாங்க. அவன் எப்படி பார்ப்போமா? அது என்ன வேணுங்கிறதுலாம் வாங்கி டக்கு கொடுத்து அனுப்பிச்ச உடனே அதை பிரிக்கணும். எங்க வீட்டுல 6 பிள்ளைகளே, எங்க அம்மா ஒண்ணு அப்பா ஒண்ணு 8 பேர். இன்னும் 1 பிறந்திருந்தா நவக்கிரக வீட்டுன்னு பேர் வச்சிருப்பாங்க. 8 பிரிக்கணும். பிரிக்கிற வேலை என்னோடது. 8 பங்கு பிரிச்சுட்டு முதல் பீஸ் நான் சாப்பிடுவேன். என்ன எங்கம்மா சொல்லுவாங்க, விஷம் வந்தா கூட இந்த வீட்டுல 8 பங்கு அப்படிம்பாங்க. நான் முதல்ல சாப்பிடுவேன். அப்புறம் வரிசையா எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க அக்கா எல்லாருக்கும் வரிசையா கொடுத்துட்டு கடைசி பீஸ் ஒரு துண்டு இருக்கும், அதை எங்க அம்மா எடுத்துட்டு போகும். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, நீ சாப்பிட்டியாப்பா கேட்பாங்க. நீ சாப்பிட்டியாப்பா? நான் என்ன சொல்லணும், சாப்பிட்டேன்னு சொல்லணும். நான் அதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கேன், அப்ப சாப்பிட்டாச்சு. எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, அவன் இப்போ ஒரு தடவை மறுபடியும் சாப்பிடு அப்படின்பாங்க. நமக்கு வாங்கி கொடுத்துருவேன். சார், எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் கொடுத்து எங்க அம்மா நான் சாப்பிடுறேன்னு வாங்கி வாயில போட்டதே இல்லை. நீ சாப்பிடு அப்படின்பா. இந்த உலகத்திலேயே சார் எல்லாருக்கும் தான் சாப்பிடுறதுதான் சந்தோஷம். ஆனா புள்ள சாப்பிடுறதுதான் சந்தோஷம். தாயை தவிர எங்க அம்மாவை என்னால மறக்க முடியல. எங்க அப்பா ரொம்ப அறிவாளி, அதனாலேயே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் வசனம் சொல்வார், கராரா இருப்பார், ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பார். காலைல 6 மணிக்கு எழுந்திருக்கலன்னா அவ்வளவுதான் ஒரு பெரிய உதவும். அம்மா அப்படி இல்லை, கொஞ்சம் லீனியன்டா இருப்பார். பொதுவா அப்பாவோட கோபத்துல இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது அம்மா அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப நெருக்கமானவ. அம்மாவுடைய ரோல் கிளியரா டிஃபைன் ஆயிடுச்சு. அப்போ மன்னிச்சுக்கங்க, நான் எங்க வரேன்னு கவனிங்க. இப்ப என்ன நடந்து சரிங்களா, நம்ம குடும்பங்கள் இப்ப ஏற்பட்ட மாடல் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார சூழ்நிலை, சமூக சூழ்நிலையினால அப்பாவோட ரோல அப்பப்போ அம்மா பண்ண வேண்டியிருக்கு, அம்மாவோட ரோல அப்பப்போ அப்பா பண்ண வேண்டியிருக்கு. இந்த பசங்களுக்கு கிளாரிட்டியே கிடைக்கல. அம்மா எப்ப அடிப்பான்னு தெரியாது. அம்மா அடிக்கிறாங்க. இப்ப சமயத்துல அப்பாவை விட அதிகமா அம்மா தான் அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல போய் அவமானப்படுறது. அப்பா மாட்டாங்க. பிரின்சிபால் நாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா உங்க பையன் என்ன மார்க் வாங்கியிருக்கான் பாத்தீங்களான்னு இவன் வாங்கலாம் நேரம் அனுப்பிடுவாங்க. இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் இங்க போய் அவமானப்பட வேண்டிய வேலை யாருக்கு? அம்மா இருக்கா. வீட்டுக்கு போனோம்னா புள்ளி அவங்கள அடி நினைச்சிருவாங்க. என்ன படிக்கிறது, என்ன படிக்கிறது, மார்க் வாங்க மாட்டேங்கிற, ஒண்ணு வாங்க மாட்டேங்கிற அப்படி. என்ன நான் சொல்ல வந்தேன்னு கேட்டா, அன்பு காட்ட ஒருவரும் கண்டிப்பு காட்ட ஒருவருமாக நம்முடைய ஃபேமிலி சிஸ்டம் பக்காவா பிளான்டு. சாதாரண திருக்குறள் இல்ல சார். இந்த குறள் எப்படி பெரிய குறள் தெரியுங்களா? அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறது சாதாரண குறள் இல்ல. அதாவது அன்பு அறம்னா என்ன தெரியுங்களா? பண்பை பத்தி திருவள்ளுவர் அங்க பேசல சார். 2 பர்சனாலிட்டி பத்தி பேசுறாரு. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அவன் அம்மா படத்தை மாட்டி கீழே எழுதியிருந்தார். தாயார் படத்தை மாட்டி அன்பு, அப்பா படத்தை மாட்டி கீழே எழுதியிருந்தார் அறம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் இல்லையா? அன்புக்கும் அறனுக்கும் கல்யாணம் தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற கல்யாணம் தான். தாய் அன்பு வடிவானவள், தகப்பன் அற வடிவானவர். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அந்த குரலுக்கு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஒழிப்புரைங்கிறது. நீங்க மார்க் கம்மியாகுதுன்னா அந்த காலத்துல அம்மா கோச்சு மாட்டாங்க. மார்க் நீங்க கம்மியாகுதுன்னா அம்மா கோச்சு மாட்டாங்க. இப்ப முதல்ல கோச்சுக்கிறது அம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லைஃப் எவ்வளவு மாறி யோசிச்சு. நான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கையெழுத்து வாங்குற போதெல்லாம் அப்பாவுக்கு தான் வாங்கணுங்கிற ஐடியாவில் இருக்குது சார். கையெழுத்து அப்பாவுக்கு தான் வாங்கணும்னு நான் ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கு. இப்பெல்லாம் பசங்க இதெல்லாம் இல்லை, அவரே போட்டு கொடுத்துறேன். போய் நம்ம போய் பெற்றோர்கள்லாம் தொந்தரவு பண்ணிட்டு வேற மாதிரி
கணக்குல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கணக்குல 8 மார்க் வாங்கியிருக்கான். 8 மார்க் கணக்குல அவன் ஜாலியா கைட் வாங்கிக்குவான். நான் 64 மார்க் வாங்கி எங்க அப்பா டைப் வாங்குறேன். அவன் 8 மார்க் கைட் வாங்கிட்டு இருந்தான். நான் அவனை கேட்கிறேன், எப்படி நான் கைட் வாங்குறேன்? அவன் சொன்னா த்ரூ ப்ராப்பர் சேனல். த்ரூ ப்ராப்பர் சேனல். அவன் அம்மா கொடுத்துட்டான். இதுல கைட் வாங்கி கொடுக்கலாம். யார்கிட்ட? உங்க ஆளுமை சொல்லி இல்ல கைட் வாங்கி கொடு அப்படின்னு. அந்த அம்மா அப்படி பார்த்துட்டு, எப்பா கணக்குல 8 மார்க் வாங்கியிருக்கிறியப்பா, அது வந்து இருக்கா பரவாயில்ல. அந்த அம்மா சொல்லுது, நல்லா நீ உழுந்து படிச்சியப்பா. அதுல சொல்லிடுச்சு, நீ உழுந்து படிச்சியப்பா. எங்க உழுந்தா தூக்கத்துல எப்படி உழுந்தான்னு தெரியாது. நீ உழுந்து படிச்சியப்பா அப்படின்னு. உடனே பிடிச்சா, நீ பாட்டு நான் படிச்சேன் அப்படி மார்க் பண்ண. அம்மா சொல்றாங்க, வந்தது வராதுன்னு உங்க அப்பாட்ட காட்டுறாரு. அது இன்னும் ஒரு நேரம் இருக்குது. அவர் டிவி சீரியல்லாம் பார்த்து ஒரு அரைப்பைத்திய நெல் எழுதிப்பாரு. இது இங்க ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணும். ஆம்பளை சீரியல் பார்க்கறதுக்கும் பொம்பளை சீரியல் பார்க்கறது ரொம்ப வித்தியாசம். பெண்கள் சீரியல் துல்லியமா பார்ப்பாங்க. கரெக்டா 271வது எபிசோடு என்ன, 272வது எபிசோடு கரெக்டா சொல்லுவாங்க. ஆம்பளை குத்து மதிப்பா பார்ப்பாங்க. பாதி போயிட்டு போது கேள்வி கேட்பான் பாருங்க ஆம்பளை, இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா புருஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி கேட்பா. ஏன் அன்னைக்கு நான் பார்த்த புருஷன் பண்ணாட்டி, ஐயோ அது சன் டிவில வர சீரியல் புருஷன் பண்ணாட்டி, இந்த ஜெயா டிவில வர அண்ணன். ஓ அப்படியோ எப்படி பார்த்துக்கா பாரு, அப்படியோ இவன் எப்படி பாப்பா. இதெல்லாம் பார்த்து ஒரு 9 மணிக்கு ஒரு அரை மயக்கத்துல எசிரிப்பா பார்த்தீங்களா. அப்ப அவங்க அம்மா தானே இவன் போய் நீட்டினான். அவங்க அப்பா கையெழுத்து போனார் சார், கண்ணாடி கூட இல்லை. கேட்டப்பா கண்ணாடி எல்லாம் கை போடி வைப்பா, கவர்மெண்ட் ஃபைல்ல போடு. ஆனா ஒரு செகண்ட் முடிச்சுட்டாரு. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன டவுட் வந்துச்சு, இவன் சொத்துக்கு தேடி பண்ணிட்டாங்க. கண்ணாடி எடுத்துட்டு வா போட்டுட்டு கோபமா ஒரு கேள்வி கேட்டார். 8 மார்க் வாங்கிட்டு உனக்கு அறிவு இருக்காரு அப்படின்னு. அறிவு இருந்தா யாராவது 8 வாங்குவாங்க. கேட்கிறியப்பா, கேள்வி கேட்கிறியப்பா, அறிவு இருக்கா கேட்கிறிய, அறிவு இருந்தா யாராவது 8 வாங்குவாங்களா அப்படின்னு வேலை வச்சுக்காரு. 8 மார்க் வாங்கிட்டு மார்க்கா தூக்கி எறிகிறார். அந்த பையன் துணி கூட அசலவே இல்லை சார். அந்த பிராக்டிஸ் போட்ட எடுத்துட்டு வந்து திருப்பி அப்பா பரவாயில்ல போடு, பரவாயில்ல போடு. என்ன பரவாயில்ல, ஒன்றை விட பரவாயில்ல. அப்போ செகண்ட் ஷாக் ஆயிடும். என்ன சொல்றேன், நீ ஒன்னும் ரொம்ப அதிகமா பேச வேண்டாம், நீ கணக்குல 7, நீ கணக்குல 7, நான் 8. ஒரு பரவாயில்ல படிப்படியாக முதல் பேசுறீங்க. அப்பா ஷாக் ஆயிட்டான். நிச்சயமாவே கணக்குல 7. அவன் என்ன யோசிச்சா, நம்ம இந்த சீக்கிரம் எப்படி இந்த பயலுக்கு வந்ததுன்னு யோசிச்சா. நான் ரொம்ப விவரமா சொல்ல முடியாது. ஆம்பளை உடம்புக்குன்னே ஒரு இடம் இருக்கு. அங்க உடனாத ஆம்பளையே உலகத்துல கிடையாது. அங்க உடனிட்டான். நீ பெரியாடா இல்லையா நான் பாருங்க. அந்த மனைவி அப்படியே போட்டோ எடுத்து மெமரியில வச்சிருக்கா. இப்ப பிள்ளைங்க போட்டு கொடுத்துருக்கா, அப்பா கணக்குல 7 அப்படின்னு. இவன் நேரம் நீட்டாங்க, நீ கணக்குல 7 அப்பா மரியாதை கொடுத்துட்டு இன்னும் என்னென்ன உடனே இருக்கிறோமோ எதெல்லாம் அவங்க வரைக்கும் கோயிலுக்கு போகிற கவலையில போட்டு கொடுத்தாரு. இப்ப நீங்க கவனிங்க, அந்த அம்மா நீங்க எப்படி காப்பாற்றா, அப்பா வச்சிடக்கூடாதுன்னு அப்பாவோட கௌரவத்தை புல் டவுன் பண்ணி தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுறாங்க. இது பழைய காட்சி. நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இன்னைக்கு உங்க அம்மா சொல்றா, நீங்க உங்க அப்பா வரட்டும், இவங்கெல்லாம் வர வாங்கி வைக்கிறதுக்கே ரெடியா இருப்பாங்க. உங்க அப்பா வரட்டும், அதான் உங்க தோலை உரிக்க சொல்றேன், நீ என்ன பாடுபடுத்துற, படிக்கிறியா நீ அப்படின்பா. ஏன் நான் மேரேஜ் பண்ற சினரியோ மாறி போச்சு. அன்பு காட்டுகிற முட்டாளாக அம்மாவும், அறத்தை போதிக்கிற ஞான சுடராக தகப்பனும் ஒரு குடும்பத்தில் ஒரு கட்டமைப்பு இருந்தது. இனி அப்படி கிடையாது. அம்மா படிச்சுட்டா, மதரசை டிகிரி ஹோல்டர், அவளும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எம்ப்ளாய்டு, அவளும் வேலைக்கு போறா. மார்க்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவளுக்கு தெரியும். மார்க் வாங்க போன பையன் ஃபியூச்சர் என்ன ஆகுங்கிற கவலை இருக்கும். அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வீட்டுல இருக்கும். எந்த டைம்ல அம்மா அப்பா உன்னை பேர் பண்ணுவா, அப்பா அம்மா உன்னை பேர் பண்ணுவா, இது எதுவுமே பிள்ளைங்களால டிசைட் பண்ண முடியாது. சார் ஒரு வீட்டுல ஒரு அம்மா ஒரு அப்பா இருந்தா ஊரு தாங்க சார். 2 அம்மா சண்டை பண்ணிட்டே இருந்தா ஊரு தாங்கணும். அது 2 அப்பான்ற வார்த்தை சொல்றாரு. 2 அம்மா உட்காந்து சண்டை பண்ணிட்டே இருந்தா ஊரு தாங்குமா? அதே மாதிரி 2 ஆம்பளை உட்காந்து அடிச்சுட்டே இருந்தா நல்லா இருக்குமா? கடித்த ஒரு மகனை தந்தை இன்று அடித்தால் தாயுடன் அணைப்பள், தாய் அடிக்கில் பிடித்த ஒரு தந்தை அணைப்பள். நல்லா சொல்றேன், நீங்க கிடையாது. கோபம் வந்து அடிக்கிற வீட்டுல அப்பா அடிக்கிறோம், அம்மா அடிக்கிறோம்.
கொஞ்சம் ரெண்டு பேருமே கொஞ்சறாங்க. முதல்ல இந்த கிளாரிட்டி வரணும். எந்தெந்த இடத்துல தாயோட ரோலை ப்ளே பண்ணணும், எந்தெந்த இடத்துல தகப்பனோட ப்ளே பண்ணணும், அந்த ரோலை ப்ளே பண்ணணும். இந்த கிளாரிட்டி குடும்பத்துல வந்தாதான் குழந்தைங்க செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க வாழ வேண்டிய முறைப்படி வாழ்வாங்க. நாமே கன்ஃபியூஸ் பண்றோம், குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். எந்தெந்த விஷயத்துல அவர் தலையிடுறாரு அது நம்ம ஏன் தலையிடக்கூடாது, எந்தெந்த விஷயத்துல அம்மா தலையிடுறாங்க அது நாம ஏன் தலையிடக்கூடாது. இந்த டிவிஷன் கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும். ஒரு படிப்பு அப்படின்னு வருகிற போது அப்பா ரொம்ப கோபமா சொன்னா கூட அம்மா அந்த நேரத்தில் கொஞ்சம் பரிந்து பேசணும். சார் நான் மார்க் வாங்கணுங்கிற கருத்தெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனா நம்ம ஒரு விஷயத்த மனந்திறந்து சொல்லணும். வெறும் மார்க் வாங்குறது மட்டும் வாழ்க்கை இல்லை சார். வாழ்க்கை என்பது மதிப்பெண்களை விடவும் மேலானது அப்படிங்கிற புரிதல் மனிதர்களுக்கு தேவை சார். இதெல்லாம் தாண்டி எவ்வளவோ இருக்கு இந்த உலகத்துல, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அதாவது we are insecure குழந்தை வீட்டுல ஃபீல் பண்றாமா, I am totally insecure அப்படிங்கிற தாட் இருக்கலாமா, இருக்கணும். சோ அப்பா கோவப்படுற சந்தர்ப்பத்துல அம்மா கோவப்படக்கூடாது. அம்மா கோவப்படுற சந்தர்ப்பத்துல அப்பா கண்ணு காணாம மௌனமா இருந்தது பேரு அட்வைஸ் பண்றா, நம்ம ஒன்றும் தலையிடக்கூடாது அப்படின்னு பேசாம இருந்துடணும். எதுக்கு சொல்ல ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கோபப்படுகிற போது அந்த குழந்தைகள் பாதுகாப்பு அற்றவர்களாக உணர்கிறார்கள். நானும் டாக்டர் ஷாலினியும் ஒரு ப்ரோக்ராம் கம்பைண்டா பண்ணுவோம். ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஷாலினி ஒரு ப்ரோக்ராம் கம்பைண்டா பண்ணுவோம். அப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சோம். அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்தது, நிறைய பேர் இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குழந்தைங்க பெட்டிலேயே யூரின் போகுது, 6 வயசு 4 வயசு 3 வயசு 5 வயசு இப்படி நிறைய இதே கேட்டு திரும்ப கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா, இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா. ஷாலுக்கு ரொம்ப ஆஷா வேர்டு சொன்னாங்க, மருந்து இருக்கு ஆனா குழந்தைகளை உங்களுக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. எந்த வீட்டுல குழந்தைங்க எதிரிலேயே கணவனும் மனைவியும் சண்டை போடுறாங்களோ அந்த வீட்டுல குழந்தைங்க நைட்டு பெட்ல யூரின் போறது சான்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறாங்க. அப்ப நம்ம லைஃப்ல என்ன ஆகுமோ, ஒரு தலைமொழியா மனிதனை பார்க்க போறேன்னு அப்பா கத்துறாரு, உன்னோட வாழ்க்கை நான் என்ன கண்டேன் அம்மா கத்துறாங்கன்னா அந்த குழந்தைங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ணணும், வாழ்க்கை உத்தரவாதம் இல்லை. இந்த பயம் தான் பெட்ல யூரின் போறதுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறாங்க. யோசிக்கணும். இதுதான் நான் சபை பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஒரே வார்த்தை. நான் பெரிய குழந்தைங்க இருக்கிறதால நான் நாசுக்கா சொல்லிட்டு போறேன். உங்கள் தாம்பத்தியம் எப்படி ரகசியமானதோ, உங்கள் தாம்பத்தியம் எப்படி ரகசியமானதோ அப்படி உங்கள் கோபங்களும் ரகசியமானவை என்பதை பெற்றோர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு எதிரில் நம்முடைய கோபதாபங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. சண்டை போடுறீங்க, கதவை சாத்தி போடணும். புருஷனுக்கு முன்னாடி சண்டை போட வேண்டியிருக்க, கதவு சாத்திட்டு உள்ள போடுற. குழந்தைங்க எதுவும் சண்டை போடாதீங்க. இட்ஸ் a very bad precedent. ஏன்னா குழந்தைங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பாம்பு ஏன் கொத்துது, இன்செக்யூரா ஃபீல் பண்ணது கொத்துது. இல்லாட்டி அது ஒழுங்கு பண்ணாது, அது பாட்டு பேசாம போயிட்டே இருக்கும். வன்முறை எப்போது வெடிக்கிறது? வன்முறை என்பது பயத்திலிருந்து பிறப்பது. எல்லா வயலன்ஸுக்கும் காரணம் என்னன்னா absolute fear is the reason for violence. சோ குழந்தைங்க அந்த பயமே வரக்கூடாது. அது வராம இருக்கணும்னா வளர்ப்பு முறையில இதெல்லாம் நாம கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. இன்னொரு சாப்டர் இருக்கு, நான் இங்க பேசுறதால அதிக பயன் இல்லை, இருந்தாலும் ஒரு லீடு மட்டும் சொல்றேன். குழந்தைகள் உண்டாக்குகிற காலத்திலேயே குழந்தைகளோடு நாம உண்டாக்குகிற அந்த காலகட்டத்திலேயே கவனம் செலுத்தணும். அது பல பேரண்ட்ஸுக்கு தெரியாது. நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன், திருமூலருடைய திருமணத்துல 490 இருந்து 500வது பாடல் வரையில் இந்த சீக்ரெட்ஸ் பேசப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியமான குழந்தை எப்படி வரும், ஊமை இல்லாத குழந்தை எப்படி வரும், மூளை பிரகாசம் உடைய குழந்தை எப்படி வரும், உடல் பலமுடைய குழந்தை எப்படி வரும், ஆயுஷ் நீண்ட குழந்தை எப்படி பிறக்கும், எல்லாத்தையும் பச்சை பச்சையா இருக்கிறது. யாரு? திருமூலர். எவ்வளவு படிக்கிறார்? திருமந்திரத்துல எழுதுனதை விட ஒவ்வொன்றா இன்னொன்னு எழுத முடியாது, அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்கிறார். நான் ஒரு நாசகா மட்டும் சொல்லிட்டு போறேன். தாயின் உடம்பில் மலமூத்திரம் இருந்திருக்கிற போது தாம்பத்தியம் நிகழுமானா பிறக்கிற குழந்தை மூளை அறிவு குறைவுடையதாக பிறக்கும். இதுல நமக்கு தெரியாது. எதுக்கு பால்பழம் கொடுக்கறது திருமணத்துல ஒரு சடங்கு வச்சான். பால்பழம் கொடுக்கறதுக்கு சோத்தை தின்னுட்டு எக்ஸ்ட்ரா இல்ல, நீ சோறையை தின்னுட்டு பால்பழம் கொடுத்தது எக்ஸ்ட்ரா இல்ல, நீ கொடுக்கலாம்னா சாப்பாடு. ஏன் வச்சா ஸ்டமக் கிளியரா இருக்கணும், அவங்க லைஃப்ல என்ன பண்ண போறாங்க, அவங்களுடைய அந்த உடல் சுத்தமா இருக்கணும், அதுக்கு ஏற்ற ப்ரிப்பரேஷன். வெறும் பால்பழம் மட்டுமே கொடுத்தாங்க, சத்துவ குண உணவு, ஸ்டமக் கிளியரன்ஸ் வேண்டிய பழம் அப்படி கொடுத்து வந்தாங்க. அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இது நான் வேற மாதிரி சொல்றது உண்டு. என்னன்னா மேனுஃபேக்சரிங் பாயிண்ட்லயே கவனம் செலுத்துறேன்.
உண்டு பண்ணுற போதே கவனம் செலுத்தணும். இது முதல் விஷயம். ரெண்டு, அதுதான் முடியலன்னா கூட பரவாயில்லை. ஒரு டாக்டர் வந்து கர்ப்ப வித்யான ஒரு புக் எழுதியிருக்கிறார். கர்ப்ப வித்யான ஒரு புக்கு, பேரண்ட்ஸ் திருமணமாகி பிள்ளைகளுக்கு நம்ம படிக்க வேண்டிய புக்கு, கர்ப்ப வித்யான ஒரு புக்கு. அது ஒரு எக்ஸலன்ட் சொல்ற பாருங்க. ஒரு கிரீச், ஒரு குழந்தைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கு. சாயங்காலம் நேரம் அது வந்து அம்மா வந்து கூட்டிட்டு போகணும், அப்பா வந்து கூட்டிட்டு போகணும், வீட்டுக்கு போகணும், பாட்டி வரணும், ஒரே கத்து கத்துங்க 3 மணிக்கு எல்லாம் கூச்சல் போடுங்க. 3:30 மணிக்கு ஒரே ஒரு குழந்தை குமார்னு பேரா. அந்த குழந்தை ஒண்ணுமே சொன்னாங்க, எல்லாரையும் நீ வேடிப்பாங்க. அதுவும் குழந்தை தான், எல்லாரையும் நீ வேடிப்பாங்க. இந்த கிரீச் நடத்துற மேடத்துக்கே ஒரு ஆச்சரியம். இதுதான் கத்துக்கு விசுவாசமாக உட்கார்ந்துருக்கு. இது ஒண்ணு மட்டும் ஒண்ணு எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குது அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க கேட்கறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்களா, இல்லாட்டி பாட்டு கேட்கறீங்களா, இல்லை நீங்க எப்படி இப்ப என்ஜாய் பண்ண விரும்புறீங்க? எதுவும் காலையிலே வர மாட்டேங்குது. ஒரு 2 செகண்ட் எல்லாம் அழுகை நிறுத்தின உடனே இந்த குமார்ங்கிற குழந்தை எந்திரிச்சு எல்லா குழந்தைங்களையும் பார்த்து சொல்றான், எனக்கு இப்ப வீட்டுக்கு போகணும்னு தான் ஆசை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அம்மாவோ பாட்டியோ வராம இவங்க விட மாட்டாங்க, நம்மள தனியா அனுப்புறதே மாட்டாங்க. எவ்வளவு கிளியரா ரிசல்ட் பத்தி யோசிச்சு பாருங்க. நம்மள இவங்க தனியா அனுப்பவே மாட்டாங்க. அவங்க வர்ற வரைக்கும் நீங்க எவ்வளவு அழுதாலும் நம்ம அம்மாவோ பாட்டியோ வராம இவங்க அனுப்பவே மாட்டாங்க. அப்படியே அழுகுறீங்க. இந்த டீச்சர் சர்வைட்டர், அந்த கிரீச் நடத்துற மேடம் சர்வைட்டர், அவங்க மதர் வந்த உடனே கேட்கிறாங்க, என்ன இந்த குழந்தை இவ்வளவு தெளிவா இவ்வளவு கிளியரா அப்படி பேசுது என்ன? அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, மேடம் எங்க நாத்தனார் டெலிவரிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. அந்த நாத்தனார் டெலிவரி முடிஞ்சு நாத்தனார் பிள்ளை எங்க வீட்டுல வளர்ந்தது. அப்பா அதை விட இன்ஷன் உலகத்துல கிடையாது. எதுக்கெடுத்தாலும் ஒரே கூட்டல், ஒரே சண்டை. அப்பதான் என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி நான் வீட்டுக்குள்ள வரேன். எனக்கு குழந்தைய பெற்றுக்கூடாதுன்னு விஷயம். ஏன்னா அது எதுக்கு வரணும்னு தெரியாது. நாத்தனாரே இன்ஷன், நாத்தனார் பிள்ளை எவ்வளவு பெரிய இன்ஷன், எப்போ என்ன பண்ணணும்னே தெரியாது. ஒரே புஷ்டலா இருக்கும், ஒரே அழகியா இருக்கும். நான் என் ஹஸ்பண்ட் இந்த பிள்ளைய பண்ணாங்க, இப்படி பணம் கொடுத்தா எப்படிங்க அப்படின்னா, அந்த நேரத்துல நான் ஒரு மருத்துவரை சந்திச்சேன். அவங்க சொன்னாங்க, எல்லா குழந்தையும் பிஹேவ் பண்ணாரு. அவங்க சொல்லி கொடுத்த டெக்னிக் என்ன, 2 மாசத்துல இருந்து கருவில் இருக்கிற குழந்தையோட தாயார் பேசணும், சிசுவுடன் பேசுதல் அப்படின்னு பேர். 2 மாசத்துல இருந்து கருவில் இருக்கிற குழந்தையோட தாயார் பேசணும். இந்த வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தாயோடைய குரல் அதுக்கு ஃபெமிலியாரிட்டி ஆயிடும். நீ இந்த கேட்டு தாயோடைய குரல். அப்ப நீ குழந்தை சமத்து, நீ அமைதியா இருப்பியும், நீ ஒன்னும் தொந்தரவு பண்ண மாட்டியும். அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு சொன்னா எங்க வீட்டுல பூஜை இருக்கும், பூஜை முடிஞ்சு லேட்டா தான் சாப்பிடணும், அப்ப எனக்கே பசிக்கும், குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா உள்ள. நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு பூஜை முடியறதுக்கு 11 மணி ஆகும், அது வரைக்கும் சாப்பாடு கிடைக்காது, அம்மா சாப்பிட முடியாது, அதனால பசி வந்தா கூட பொறுத்துக்கணும். இப்படிதான் என் குழந்தையோட பேசுவேன். ஒரு பெரிய ஆச்சரியம், இவன் வெளியில வந்து கல்யாணத்துக்கு போனாலும் எங்க போனாலும் எல்லாரும் கேட்கிறாங்க, எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்கும் குழந்தை அப்படி. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த ப்ராப்ளம் என்ன, அந்த சொல்யூஷன் என்ன, நாம இப்ப எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறத கோடிட்டு காமிச்சா அந்த குழந்தை கேட்குது. சார் இதுக்கு சிசுவுடன் பேசுதல்னு அந்த குழந்தைய கர்ப்பத்துல இருந்தே நம்ம ப்ராப்ளத்தை சொல்லி தெளிவுபடுத்தி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத சொன்னா சட்டசபை வரைக்கும் அமைதியா. ஒரு ப்ராப்ளம்னா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பெரிய விஷயம் இல்லையா? எல்லாரும் கூச்சல் பண்றாங்க, எல்லாரும் கூச்சல் போட்டா ஒரு டிராபிக் ஜாம் எல்லாம் ஆன் அடிக்கிறான். ஆன் அடிச்சா அப்படி டிராபிக் சரியா கொடுப்பா. எவ்வளவு ஒரு மோசமான குணம். ஒரு டிராபிக் ஆனா எல்லாரும் ஆன் அடிச்சாப்ல எப்படி வண்டியில இடம் கிடைக்கும், வழி கிடைக்கும், ரோடு கிளியர் ஆகணும், அங்க நடக்க வேண்டியது நடக்கணும், அதுக்கப்புறம் தான் போக முடியும், இறங்கி போக முடியும். சோ ப்ராப்ளத்துக்கு கூச்சல் போடுறது மட்டும் முக்கியம் இல்ல, ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறத நாம முதல்லயே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சார் நம்ம குழந்தைக்கு இப்ப அழகா டாக்டரும் யாரும் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, செல்போன் வச்சுக்காது நம்ம சொன்னா எங்க குழந்தைங்க கேட்குது அப்படின்னு பதில் சொல்லுவோம். ஒரே எங்க டாக்டர் நம்ம சொன்னாங்க எங்க கேட்குது, உண்மைதான். ஒரு 4 வயசு இருக்கும்போது என் பேரை எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, நீங்க ஆக்சிடென்ட்ல கூப்பிட்டுருவாங்க அப்படின்னா. கூப்பிடுறாங்க, என்னடா எதுக்கு கூப்பிடுற, நீங்க ஏதாவது விசேஷமா சமைக்க போறாங்க ஊர்ல, நான் வாங்க கூப்பிடுறேன். வரும்போது மறக்காம செல்போன் போடுறான். செல்போன் இருக்குல்ல அப்படின்னு அம்மா தொட்டா கத்தலாம் செல்போன். அவர் செல்போன் நீ வந்து உன் செல்போனை என்கிட்ட கொடுத்து உன் பொண்ணோட பேசிட்டு நான் விளையாடுறேன், போன வரைக்கும் விளையாடு. நான் சொன்னேன், நான் செல்போன் எடுக்காம வந்தா வரவே வராது.
ஏன் க்ளோஸ் பண்றாங்க? செல்போன் இல்லாம வர்றாங்கன்னா வரவே வராது அப்படிங்கிறா. குழந்தைங்களுக்கு இப்ப செல்போன்ல அப்படி ஒரு கிரேஸ் இருக்கு, அப்படி ஒரு மோகம் இருக்கு. ரைட், மன்னிச்சுக்காக நாம அதுலதான் குறை சொல்றோம். என்ன சொல்றோம் தெரியுங்களா? அது வந்து சரி கொடுக்க மாட்டேங்குது, நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம், நாம சொன்னா பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றது நம்முடைய மிகப்பெரிய அவமானகரமான தோல்வி. இது எப்படி பெற்றவங்க தைரியமா சொல்றோம், நான் சொல்றேன் என் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த சூழ்நிலை நம்ம சொல்றவங்க எப்படி கேட்கலன்னு சொல்ல முடியும்? மன்னிச்சுங்க. சைக்காலஜில கத்துக்கிறதா ஃபர்ஸ்ட் நோ இஸ் சோ பவர்ஃபுல் அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் நோ, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நோ. நீங்க குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கிறீங்க, அது என்னமோ அது கேட்குது, நீங்க தர்றேன் அப்படின்னு சொன்னா கொடுத்துடும். நோ தர முடியாது, வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு விஷயத்துல கடைசி வரைக்கும் நான் சொல்ல வார்த்தை கஷ்டமா இருக்கும். நம்ம உயிர் போனாலும் சரி, குழந்தைங்க உயிர் போனாலும் சரி, நோ மீன்ஸ் நோ. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அதை அடாப்ட் பண்ணுங்க. இப்ப தெருவுல ஐஸ்கிரீம் போகும், அந்த காலத்துல தெருவுல ஐஸ்கிரீம் போற உடனே பசங்க எல்லாம் அடம் பிடிப்பாங்க, ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கையில வச்சு அழுது அடம் பிடிப்பாங்க. சில சமயத்துல அப்பா அம்மா சொல்றாங்க ஐஸ்கிரீம் வேண்டாப்பா, நம்ம கங்கை ஒரு புறம் காவேரி ஒரு புறம் இந்த நதிநீர் திட்டத்தை அவனே இணைப்பாப்பே ஆரம்பிச்சிருப்பான். இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் கங்கை ஒரு புறம் காவேரி ஒரு புறம் என்று ஓடிட்டு இருக்கும் அவருக்கு. அப்ப அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க வேண்டாம்ப்பா, வாசல் ஐஸ்கிரீம் போச்சா அவனுக்கு சரியா இல்லை, உடம்பு சரியா இல்லை, சாப்பிட்டா தொந்தரவு பண்ணுப்பா, வேண்டாம்ப்பா வேண்டாம், சொன்னா கேளு வேண்டாம் அப்படின்பாங்க. நான் குழந்தைங்க கேட்காது, வேணும் அப்படி புருஷம் குற்றம் பெரியவாள் வச்சுட்டு எல்லாம் பண்ணும். சார் 99% பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? 99% நாம் வந்து முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இந்த ஒரு தடவை நான் வாங்கி தரேன், இனிமே நீ கேட்கக்கூடாது, இதை விட பட்டு முட்டாள்தனமான வார்த்தை கிடையவே கிடையாது. ஏன்னா இது அழுதுக்கு அப்புறம் நீங்க உங்க முடிவை மாத்திட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க பிடிப்பாங்க. நம்ம அப்பா ஒரு ஈச்சவாயிருக்கு, நம்ம அழுறாம அழுதா கொடுப்போம். இன்னும் வேணும் காலை இன்னும் கொஞ்சம் ஒரு 30 டிகிரி ஸ்கூட்டி வச்சு அழுதுமே ஒழிய, வாயை இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சு அழுதுமே ஒழிய, நாம கொஞ்சம் அழ கொடுத்துருவோம். சார் யார் முதல்ல தோத்துப்பாங்க? நான் சொல்ற வார்த்தை கஷ்டமா இருக்கும். முதல் நீங்க நோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம உயிர் போனாலும் கொடுக்க கூடாது, குழந்தைங்க உயிர் போனாலும் கொடுக்க கூடாது. நோ மீன்ஸ் நோ. அதான் வளர்க்கிறவங்க தர்றேன்னு சொல்றா தரணும். சில பேர் அப்புறம் தர்றேன்ட்டு வடுத்துவோம். வாங்கி தரேன் அப்புறமா வாங்கி தரேன், நம்ம அப்புறம் ஒரு பொய்யன்னு முடிவு பண்ணுவோம். நான் சொல்லல, நபிகள் நாயகம் சொல்றார் ஒரு அருமையான வார்த்தை. என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒரு ஈத்தப்பழம் உன் பிள்ளைக்கு தருவதாக வாக்களித்தாலும் ஏமாற்றாதே, அந்த ஈத்தப்பழத்தை கொடுத்துடு. ஒரு பேச்சம்பழம் தரேன்னு சொல்றியா அவன் பிள்ளைக்கு கொடுத்துடு. கொடுக்குறேன்னு சொன்னதை மட்டும் மாத்தாரு. சில பேர் சொல்ல நல்ல மார்க் வாங்கினா சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னா, அப்புறம் நல்ல மார்க் வாங்கி இருப்பான், ஆனா வாங்கி 100 காரணம் சொல்லுவான். காரணம் சொல்றாரு, நீ நல்ல மார்க் வாங்கினா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்ற, உயிரை வாங்கி கொடுத்துடும். அதாவது நம்ம வார்த்தை வந்து அவ்வளவு பெரிய வேத வார்த்தா இருக்கணும். தர்றேன்னா தர்றேன், தரலன்னா தரல. ஆனா அப்பா அம்மாவுடைய இலக்கம் தர்றேன்னு தரக்கூடாது, தரமாட்டேன்னு சொல்றது கொடுக்க கூடாது, தர்றேன்னு சொல்லிட்டு தராம இருக்கக்கூடாது. இதான் சின்ன இலக்கம். இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம், நமக்கு தெரியாது. பிள்ளை வளர்க்கிற காலத்துல நமக்கு தெரியாது. தெரிந்த ஒரு தடவை கொடுத்துருவோம், அடுத்த முறையில ஜாஸ்தியா கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க நம்ம சொல்ல பண்றாங்க. இன்னொன்று, நம்ம ப்ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறோம், டீச் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப கஷ்டம். எதையுமே ப்ரீச் பண்றதோ டீச் பண்றதோ குழந்தைங்களுக்கு கஷ்டம், பெரிய கஷ்டம். ஏன்னா இந்த மெத்தட் இருக்காது. ஒரு ஸ்கூல் நான் சொல்றேன், கல்வி முறையே கூட ஒரு டெஃபினிஷன் இருக்கு. எஜுகேஷன் பத்தி ஒரு அருமையான டெஃபினிஷன். குழந்தைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், ஆனால் யாரும் கற்பிப்பதை விரும்புவது இல்லை. குழந்தைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், ஆனால் யாரும் கற்பிப்பதை விரும்புவதே இல்லை. இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா எரிச்சல் வரும். ஒரு சொல்லுமா, சின்ன குழந்தையா இருக்கும், நம்ம வீட்டுக்கு யாரோ சாப்பிட வருவாங்க. சாப்பிட வரும்போது நீங்க உட்காந்து இன்ஸ்டால் பண்ணுங்க, நாம ஒரு மாதிரி காட்டா பண்ணி நீ எடுத்து விட்டு போய் விளையாடு, நீ ஒரு மணி நேரம் விளையாடிட்டு அப்புறமா வா அப்படின்னு. நம்ம பெரியப்பா பையனும் சித்தப்பா பையனும் யாரும் சாப்பிட வரப்போம், இது இன்ஸ்டால் பண்ணி நீங்க உட்காந்தாங்கிறதுக்காக எடுத்து விட்டு போய் விளையாடு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருப்போம், போயிடும். ஆனா அந்த திடீர்னு ஒரு டவுட் வரும், ஏன் நம்ம அம்மா நம்ம நாடு கடத்தணும், இது என்ன நம்ம புலன் விசாரணை பண்ணணும் அப்படின்னு திடீர்னு பாதியில வந்து இதுல கை வச்சு நின்று பார்க்கணும். இவங்க பெரியப்பா பையன் வந்திருப்பான், சாப்பாடு போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு தொகு கேட்டு நாட்டம் பண்ணிக்கிற மாதிரி கேட்கும்.
இந்த குண்டு மாமா வர்றான்னு தான் எங்களை போக சொன்னீங்க. முதல்ல குண்டு மாமான்னு அவமானத்தை வாங்க, இவமானத்தை வாங்க சொல்லுவாங்க. ஏன் சொல்ற? நீ அன்னைக்கு குண்டு மாமா தானே சொன்னேன். எங்க அம்மா என்ன ரெஃபர் பண்ணாலும் ஓட்டு, நீ குண்டு மாமா தானே இன்னைக்கு சொன்னேன். இந்த குண்டு மாமா சாப்பிட வராங்க என்ன போக சொன்னியா நீ அப்படி. இதுக்காக இந்த அம்மா சாதம் போட்டு பருப்பு போட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துதான் அனுப்பிச்சிருப்பா. அது இப்ப சாப்பிடுறது எப்படின்னு பார்த்த உடனே எனக்கு நீ எதையே போடல, அவனுக்கு இலை போட்டு சாப்பிட சொல்றான், எனக்கு நீ எதையே போடல அப்படின்னு. அம்மா நம்ம ஆளும் எப்படிப்பட்டாருன்னா வீட்டு போட்டு சாப்பிட வந்தா ஒரு ஆள் வந்தா ஒரு இலை தான் வாங்குவான், 2 இலை வாங்குவாங்க. வேற இடத்துல 2 இலை வேணா இல்லாம இருக்கலாம், வீட்டுல இருக்கக்கூடாது. இந்த இலையை போட்டா என்ன கொஞ்சம் போயிட்டு போட்ட வேண்டியதுக்காக வச்சிருக்க மாட்டாங்க. அவனுக்கு மட்டும் ஒரு இலை வச்சிருப்பாங்க, அதை வெட்டிட்டு ஒரு துண்டு வச்சிருப்பாங்க. இந்த குழந்தை மாமா வேலைக்கு உட்காரு, இந்த இலை வேண்டாம், மாமா சாப்பிடுற இலை வேணும். அதை நாகரிகமா விளையிருப்பான். உன் பிள்ளைங்க உட்கார நான் பார்க்கிறேன். இந்த அம்மா சொல்வாரு, சாதம் போட்டு பருப்பு போட்டு நெய் ஊற்றினா கை கொதிக்கும்டா, உனக்கு பிசைய தெரியாது. அம்மா பிசைஞ்சாரு. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, எந்த குழந்தையாவது நீங்க பிசைய தலை பண்ணுமா? என்ன சொல்ல தெரியுங்களா? நானே 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 இந்த நான் சேகரிக்கிற அந்த இயல்பு, நான் நானே 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 உங்களுக்கு தொடக்கூடாது. அதனால சாப்பிட முடியாது. அந்த இலையில சாப்பிட போட்டு அயன் பண்ணணும், தொட முடியாது. அந்த சூடு அதை எடுத்துட்டு ஒரு பருக்கை எடுத்து வாயில வச்சு சாப்பிடும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒன்னொன்னையும் தானே செய்யணும்னு ஆசைதான் அவனுடைய ஒழிய, நீங்க ஊட்டி விடுகிற போது வராத மகிழ்ச்சி தானே கொட்டுற போது ஒரு குழந்தைக்கு வரும். இதுதான் வாழ்க்கை. அது சாப்பிடாது, கீழே நிறைய சிந்தும், ஆனா தானே சாப்பிடுற போது வரும். என்ன அர்த்தங்க? தானே கத்துக்கணுங்கிற நினைப்பு உண்டு, இன்னொருத்தர் கற்றுக்கொண்டா முடியாது. குழந்தைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், யாரும் கற்பிப்பதை விரும்புவதே. ஒரு காலகட்டம் ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்து போன நாடு. எனக்கு வெளியில மீட்டிங் கிடையாது, நல்லா வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன். எங்க கிராமத்துல இருந்து ஒருத்தர் ஊருக்கு வந்தவன், நீங்க பஸ் ரயில் எல்லாம் ஓடலைங்கிறதுக்காக எங்க வீட்டுல உட்காந்துருக்கேன். சாப்பிடணும், என்ன மார்க்கெட் முடியிருந்தாலும் இதுதான் சாப்பிடணும், இல்ல கடையெல்லாம் முடியிருந்தா கூட சாப்பிடணும் இல்ல. இதுல வந்து சமைச்சு சாப்பாடு போட்டு அவன் சாப்பிட்டு ஹாலில் ஒரு கட்டில், எங்க வீட்டு ஹாலில் ஒரு கட்டில் சாப்பிடணும் படுத்துட்டோம். நாங்கெல்லாம் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நான் எழுதுறது நாட்காலில ஒரு வட்டமான ஒரு மெத்த ஒரு தலகணி, வடமா இருக்கிற தலகணி, நடுவுல ஓட்ட. என் பொண்ணு என்ன பண்ணா, அவனுக்கு என்ன வயசு இருக்கும், ஒரு 4 வயசு இருக்கும். அந்த வட தலகாணியை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மெதுவா வந்து இந்த படுத்துக்காம பாருங்க, இவன் கிட்ட வந்து அந்த தலகாணியோட சுத்தி வரல. இவன் படுத்திருக்கான், கையில அந்த வட தலகாணி எடுத்துக்கிட்டா அவன் எப்படி சுத்தி வர, அவன் கால் காட்ட கொண்டு வந்து வச்சார். உங்க ரவுண்ட கொண்டாந்து வச்சார், வச்சுட்டு அவங்க ஏறத்தான அப்படிதான் இருந்தான். அவன் பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியல, அப்படி சொல்றாங்க. அதை வச்சுட்டு இப்படி கூப்பிட்டா, நான் பதறிட்டேன். என்ன பண்ற நீ, என்ன பண்ற அப்படின்னு நான் சொல்றேன். என்ன பண்ற நீ அப்படின்னு. அது உடனே டிவியை காமிச்சு எல்லாம் ராஜீவ் காந்தி சுத்தி வந்து மரவழியை வைக்கிறான். இவனுக்கு இவன் தான் இப்போ அந்த தலகாணியில மரவழியம் வச்சுட்டு கூப்பிட்டேன். நான் ஒரு செகண்ட் ஷாக் ஆனேன். காலையில இருந்து அவனுக்கு ஒரே ஒரு திருக்குறள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் பாடுபடுறேன். அப்படி சொல்லி கொடுத்தா நான் பாட வைக்கணும் அப்படின்னு நான் கஷ்டப்படுறேன். வரல சார், நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்ச திருக்குறள் உள்ள போல, நான் சொல்லியே கொடுக்காம மனவழியை வைக்கணும். எப்படி தெரியுது? குழந்தைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், பிறர் கற்பிப்பதை விரும்புவதே இல்லை. அப்ப எதுல முக்கியம்? அவங்க எப்ப கத்துக்குவாங்கன்னு தெரியாது, எதை கத்துக்குவாங்கன்னு தெரியாது. அதனால உங்க வீடு, சமூகம், சூழ்நிலை எல்லாமே நல்லா இருந்தாதான் அவங்க நல்லதை கத்துக்குவாங்க. அங்க ஒரு வன்முறை இருக்கலாம், கடுங்கல் இருக்கலாம், மோசமான விஷயம் நடந்திருக்கலாம், அதை பார்த்தா அதுதான் கத்துக்குவாங்க. அதை கத்துக்குவாங்க, ஒண்ணு மாற்ற முடியாது. நீங்க எப்படி மாத்துவீங்க? ஒரு படத்துல சூர்யா ஒரு வசனம் சொல்றாரு, ஒரு சைல்டு சைக்காட்ரிஸ்டா வருவார். ஒரு வசனம் வரும், குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து கெட்ட வார்த்தை பேசலாம். குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசாதுங்க, கேட்ட வார்த்தை தான் பேசும். கெட்ட வார்த்தை பேசாதுங்க, கேட்ட வார்த்தை தான் பேசும். எவ்வளவு பெரிய உண்மை! அது எதை கேட்குதோ வந்து பேசும். இல்லாட்டி புதுசா ஒரு கெட்ட வார்த்தை கிரியேட் பண்ண தெரியுமா? தெரியுது, சமூகத்துல இருந்து கத்துக்குது. ஆனா ஒண்ணு, எப்ப கத்துக்குதுன்னு தெரியாது, எங்க கத்துக்குதுன்னு தெரியாது. நீங்க ஒண்ணு பாருங்க, ஹாலில் உட்கார்ந்து அம்மா
இன்னொரு ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்பா, என்னமோ பேசிக்கிட்டு இருப்பா. இது இங்க உட்கார்ந்து எதையோ விளையாடிட்டு இருக்கும், நோண்டிட்டு இருக்கும், என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டு கிட்ட 7ஆம் தேதி ஒரு கல்யாணம், நானும் நீங்க சேர்ந்து போலான்னு சொன்னேன். எத்தனை மணிக்கு தான் இது சொல்லும்? 7 மணிக்கு. ஏய், நீ எப்படா கேட்ட? அன்னைக்கு நீ அந்த அத்தையும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? கேட்டுட்டா வருது. நீங்க கவனிக்கவே இல்லையே. அதான் நீங்க அது வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொல்றது எல்லாத்தையும் சர சர சரன்னு காதல் வாங்கிட்டே இருக்கோம். ஒட்டி கேட்கறாத பொருள் இல்ல, அதுக்கு காதல் ஒரு ஷார்ப் கிராஸ்பிங் அவ்வளவு கூட. அப்படியே நடக்கிறது அப்படியே வாங்கி உள்ள போட்டுக்கோம். குழந்தைகள் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். 24 மணி நேரமும் எதையாவது உள்ள லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம எப்படி அவங்களுக்கு பார்க்க வைக்கணும்? பண்பாடு, சொற்கள், பூஜை முறைகள், ஆடை உடுத்துதல், தூய ஆடைகளை உடுத்திக் கொள்ளுதல், அழுக்கான ஆடை உடுத்தக்கூடாது, காம்ப்ரமைஸ்கள், இதெல்லாம் நம்ம கிட்ட அந்த பிஹேவியர் இருந்தால்தான் உங்களுக்கு செய்ய முடியும். பாரியார் எவ்வளவு பெரிய மனிதர் பாரியார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப சின்ன வயசு எனக்கு. ஒரு ஒரு துண்டு கொடுக்குறாங்க. அந்த காலத்துலாம் பசங்களுக்கு வேஷ்டி தான் கொடுப்பாங்க. ஒரு சாதாரண அந்தோத்தத்தை துண்டா கட்டிக்கோன்னு இருக்க கொடுப்பாங்க. ஏதோ தீபாவளிக்கோ ஏதோ ஒண்ணு அவங்க வீட்டில் அது மாதிரி துண்டு கொடுக்குறாங்க. அந்த துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு கீழே உட்கார்ந்து சாப்பிடும். வீட்டுல கீழே உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு வாரியார் உட்கார்ந்து போறாரு. சின்ன பையன். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, புது வேஷ்டி இது அழுக்காயிடுமேன்னு வேஷ்டியை முழுக்க வழிச்சுட்டு உடம்போட தலையில உட்காரு. ஃபுல்லா வேஷ்டியை வழிச்சுட்டு தலையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவங்க அம்மா பார்த்து கேட்டாங்க, இது என்னப்பா புது பழக்கம், வேஷ்டியை அழிஞ்சு விடு. புது வேஷ்டி அழுக்காடு. அந்த அம்மா சொன்ன பதில், வேஷ்டி அழுக்கானா துடைச்சிக்கலாம்பா, மனசு அழுக்கானா தான் துவைக்க முடியாது. அதனால நீ மனசு சுத்தமா வச்சுக்கணுங்க ஒழிய வேஷ்டியை எவ்வளவுனா அழுக்காது. அம்மா துவைச்சு. அவர் சொல்றாரு, என் வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு பொய் கூட சொன்னதில்லை. ஒரே காரணம், என் தாய் அன்று சொன்ன வார்த்தை, மனசு அழுக்காக்கனா துவைக்க முடியாது, ஆனா வேஷ்டி அழுக்காக்கனா துவைக்க முடியும். என் தாய் சொன்ன வார்த்தை எனக்கு வேத வார்த்தை. நான் மனசு அழுக்காக கூடாது அப்படிங்கறத உறுதியா இருந்தேன் என் வாழ்நாள் முழுக்க அப்படிங்கிறாரு. சோ எப்ப குடிச்சுக்குவாங்கன்னு தெரியாது, எதை குடிச்சுக்குவாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒன்று அவங்க வாழ்க்கையில் அந்த கப்பு அப்படியே குடிச்சிருவாங்க. நம்ம கொடுக்குற எல்லாமே கவனமா கொடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற சப்ளை பண்ற எல்லாத்தையுமே கவனமா பண்ணணும். இன்னொன்னு, விலங்குக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, லேர்னிங் அப்படிங்கிறது தான் விலங்குக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம். நான் தினமணியில தொடர்ந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், நீ நான் நிஜம் புத்தகம் வந்திருக்கு. அந்த நீ நான் நிஜத்துல ஒரு புத்தகத்தை ரொம்ப வியந்து எழுதியிருந்தேன், மனித ஜினோம் அப்படின்னு ஒரு புக்கு. பேராசிரியர் மணி அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர் பிஹெச்டில ஒர்க் பண்றாரு. அவர் எழுதுற புத்தகம் நான் ரொம்ப வியந்து எழுதியிருந்தேன். ஏன்னா ஒரு கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனித ஜீன் பத்தி அவர் எழுதுறார். மனிதனுடைய அந்த மரபணுக்களை பத்தி ஒரு அந்த புத்தகத்தை கீழே எழுதுறார். அவர் ஒரு கருத்தை எழுதுறாரு. நீங்க விலங்குக்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் வருது யோசிச்சு பாருங்க. விலங்கு இப்போ தூக்குனாங்குருவி கூடு கட்டுது, சிலந்து வலை பின்னுது, ஒரு குருவி பறவை எல்லாம் கூடு கட்டுது. இதை யாராவது அதை கற்றுக் கொடுத்தாங்க? ஏதாவது பாலிடெக்னிக்ல போய் படிச்சுதா? ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் அது ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் பண்ணி ஏதாவது வீடு கட்டுறதை தெரிஞ்சுக்கிச்சா? அதுவா கூடு கட்டும், அதுவா கரையா புத்து எடுக்கும், பறவை கூடு கட்டும், சிலந்தி வளர்க்கணும். யாருமே கற்றுக் கொடுக்கல, ஆனால் கற்றுக்குது, செய்யுது. பாருங்க, கற்றுக் கொடுக்காமலேயே ஒன்று செய்தா அதுக்கு என்ன பேரு? கல்லா அறிவுன்னு பேரு. கல்லா அறிவு எங்கேருந்து வரும்? ஒலிபர் ஜீன் தான் வர முடியும், மரபணுல இருந்தா வர முடியும். ஒரு வித்தியாசம் பாருங்க. இந்த கல்லா அறிவில் இருந்து மரபணுக்களின் தூண்டுதலில் இருந்து உள்ளேந்து என்ன தூண்டுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டும், அதுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவியர் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரியே அது வாழும். கரெக்டா? ஆனா ஒரே ஒரு கஷ்டம், இந்த கல்லா அறிவை நம்பியே அது இருக்கவே ஒழிய அதுக்கு வாழ்நாளில் கற்றல் அறிவு என்பதே கிடையாது. அது எங்க முடியும்? ஆனா இந்த உலகத்துல மனித உயிர் மட்டும்தான் தனக்கு இறைவன் கொடுத்த கல்லா அறிவையும் தாண்டி கற்றல் அறிவின் மூலம் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சக்தியுடைய ஒரே இனம் மனித இனம் மட்டுமே. அதுக்கு கற்றல் அறிவு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பழக்கம் இருக்கு. இன்னும் சொல்லட்டுமா, அந்த கல்லா அறிவு மட்டுமே இருப்பதாலதான் அவர் ரொம்ப அழகான விளக்கம் எழுதியிருந்தார். அது ஏன் விலங்குன்னு பேருனா, விலங்கு கூட்டப்பட்டது, கல்லா அறிவு மட்டுமே வாழ முடியும், அதை தாண்டி அதனால வெளியில வர முடியாது. ஆனா கல்லா அறிவை உடைத்துக் கொண்டு கற்றல் அறிவின் மூலம் தன்னை மாற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி மனித இனத்துக்கு மட்டுமே. அப்ப
அப்ப மனுஷன் இந்த லேர்னிங்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால சொல்றேன், வீடு ஒரு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் ஒரு வீடு. அந்த கத்துக்கிற விஷயம் பாருங்க, அது பெரிய வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய. சரியானபடி வீடு இருக்கணும், சரியான பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க படிக்கணும். ஏன்னா அவங்க எதை கத்துக்குவாங்கன்னு தெரியாது, எப்ப கத்துக்குவாங்கன்னு தெரியாது. நிறைய விஷயங்களை கத்துக்கொள்வது மூலமா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஒரு கல்வி முறையில நீங்க என்ன வேணும்னா, தளர்த்தப்பட்ட ஒரு விதிகளில் இருந்து பிள்ளைகளை கொஞ்சம் தளர்த்துகிற ஒரு முறை தேவை. இது நம்ம பேரண்ட்ஸ் கற்றுக்க வேண்டிய விஷயம். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடம் பெரிய லாங், இது அமெரிக்கன் இன்சிடென்ட். ஒரு பெரிய லாங், உங்களுக்கு தெரியும், குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, புல்ல போய் மிதிப்பாங்க, புல்ல ஓடி போவாங்க. இப்ப இங்க வந்து கிளாஸ் ரூம், இன்னொரு கிளாஸ் ரூம் அங்க இருக்கு, அவங்க மாடி போடணும். பெல் அடிச்சோம்னா மாடி போடும் போது பாருங்க, இந்த புல்வெளி அப்படியே சுத்திட்டு போடணும்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகும், 6 நிமிஷம் கூட ஆகும். பெரிய லாங். பிள்ளைங்க என்ன பண்ணும், அப்படியே இறங்கி ஓடும், இந்த புல்வெளி வழியா உள்ள ஓடும். ஸ்கூல்ல ஒரு ரூல் போட்டுருக்காங்க, புல்ல மிதிக்கூடாது அப்படின்னு. இது ஒரு ஹெட்மாஸ்டர் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்துல புல்ல மிதிச்ச பையனை கூப்பிட்டு அடிச்சு, பெரும்பால் அடிச்சு, பெனால்டி போட்டு சித்திரவதை பண்ற, எப்படி புல்ல மிதிக்கலாம். அவர் போய் அடுத்த பிரின்சிபால் வர, குழந்தைங்க ஓடுறது எப்படி பாக்குறாரு, புல்ல மிதிச்சுக்கிட்டு ஓடுது. நெக்ஸ்ட் டே ஒரு கார்டனரை கூப்பிட்டு பெரிய பெரிய கல்லா கொண்டு வந்து இதுல இருந்து அதுக்கு நடுவுல கிராஸ் பண்ணி போற மாதிரி ஒரு நடப்பாத போடும். ஏன்னா எல்லாருக்கும் நேச்சர் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கும். இப்ப நம்ம வெறும் புல்ல வளர்த்துட்டு போவாதே மிதிக்குன்னு சொல்றதை விட இதுதான் ஈஸி முடிவு பண்ணியாச்சுன்னா, புல்ல மிதிக்காதபடி நாமளே ஒரு நடபாதை ஒழுங்கா போட்டு கொடுத்துட்டா எல்லாரும் ஒழுங்கா நடபாதையில போவாங்க இல்லையா. சில நேரங்களில் விதிகளை யாராவது மீறினால் விதிகளை ஏன் மீறுகிறார்கள் என்று பார்த்து விதிவிலக்குகளை நாமே உண்டாக்குவதுதான் சரியான தலைமை. சொப்ப விதிகளை புது தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த ரூல் எப்படி, அந்த ரூல் எப்படி, அந்த ரூல் எப்படி எக்ஸாம்ஸ் போட்டா ஏன் அவங்க அப்படிதான் ஷார்ட் டிஸ்டன்ஸ் போறாங்க. நாமளே ஒரு பார்ட்டியை போட்டாச்சுன்னா நீங்க அதுக்குள்ள போறாங்க. நம்ம அப்படி யோசிக்கணும். சிறு குழந்தைங்க மீறுறாங்க, மீறுறாங்க ஏதோ காரணம் இருக்கு. அது என்ன காரணமோ நம்ம கண்டது உங்க பேட்டி மாதிரி பண்ணி கொடுப்பேன். ஒரு 2-3 உதாரணம் சொல்றேன். எங்க விதிகளை மீறணும், அங்க மீறுறது ஒன்றும் தப்பு கிடையாது. காஞ்சி மகா சுவாமிகள் திடீர்னு மௌனம் இருப்பார், உண்ணாவிரதம் இருப்பார். திடீர்னு நான் சொல்றது 100 ஆண்டு வாழ்ந்த மகா சுவாமிகள் இப்படி இருப்பார். திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு மௌனம்னு சொல்லிட்டாங்க. மௌனம்னா கஷ்டம். மௌனம் போது யார்ட்டும் பேச மாட்டாங்க, எழுதியும் காட்ட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, தியானம் பண்ண மாட்டாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கிறார் சார். நீங்க கஷ்டம் மௌனம்னு சொல்லிட்டாரு, உட்கார்ந்து இருக்காரு சார். ஒரு ஸ்கூல் பஸ் வந்து நிக்குது, திப்பு குழந்தைங்க இறக்குது. அந்த குழந்தைங்க அங்கேருந்து மகா பெரியவரை பார்க்கறதுக்கு எல்லா குழந்தைங்க அங்கேருந்து வருது, பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தைங்க வந்து எழுதாம உட்கார்ந்த உடனே பக்கத்துல இருக்கிறவரை பார்க்கற அந்த வாழைப்பழத்தை எடுத்து உடனே அவன் சொன்னான், பெரியவா நீக்கு மௌனம். நம்ம தான் குருவுக்கே உபதேசம் பண்றோம், பெரியவா நீக்கு மௌனம் அப்படின்னு. அதை நம்ம வாழைப்பழத்தை எல்லா குழந்தைங்களுக்கும் பழக்கம் அப்படின்ட்டு, உன் பேர் என்ன, நீ என்ன பண்ற, பேசுற எல்லாத்தையும் பேசுற. அவன் பார்த்தா மௌனம்னா ஒரு மௌனமா இருப்பாரு. இந்திரா காந்தி நினைக்க மௌனம்னா மௌனமா பார்த்துப்பாரு. இன்னும் குழந்தைங்களோட பேசுறாரு, எல்லாம் தயங்குறோம். முடிஞ்சது. அப்புறம் அந்த குழந்தைங்களோட 45 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் குழந்தைங்களாம் வரிசையா பார்த்துட்டு போய் பஸ்ல ஏறிடுச்சு. இப்ப எல்லாரும் கேட்டான், பெரியவா நீங்க மௌனம் ஆனா பேசிட்டாரு. அவர் சொன்னார், போட அதெல்லாம் கண்ணு இல்லாத குழந்தைகள், நான் பேசலன்னா அவளுக்கு என்ன ஃபீல் பண்ண முடியுமா? என் விரதத்தை ஒரு நாள் தள்ளி வச்சா என்ன பாழா போகும். இன்னைக்கு நாளைக்கு மௌனமா இருந்து போலாம். அந்த குழந்தைங்க இன்னைக்கு நான் மௌனமா இருக்கேன், அவ எப்படி என்ன ஃபீல் பண்ண முடியும்? ஏதோ ஒரு ஆசையா குழந்தைகள் வருது, அது கூட நான் பேசுறதை விட இன்னும் பெரிய விரதம் பாழ போகுது, நான் தள்ளி வச்சா சரியா போச்சு. அதான் சார் நாம நம்முடைய ரூல்ஸ் போட்டு அந்த ரூல் படி அவங்க இல்லைன்னு ஏன் மீறணும், எங்க மீறணும், இந்த விவேகம் நமக்கு தேவை. என் ஃப்ரெண்டு செம்மோடியல் பேரு, ஒரு தமிழாசிரியர், திருவாரூர்ல படிப்பது ஓய்வு பெற்றவர். அரசு பள்ளி அது. அது வந்து ஹெட்மாஸ்டர் சொல்றாரு, அசம்பிளில பசங்க எல்லாம் வந்ததுன்னா எல்லாரும் கரெக்டா நிக்கணும், பெல் அடிச்ச உடனே பரீட்சையில கிளாஸுக்கு போகணும். அப்படி வரிசையில இருந்து யாராவது தாண்டி போனா பிடி மாஸ்டர் சொல்றாரு, நீங்க பாத்துங்க யாரும் வரிசையை விட்டு தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பெல் அடிச்சது, அவரு அந்த அசம்பிளி முடிஞ்சது. அசம்பிளி முடிஞ்சு ரூமுக்கு ஓடுறாங்க, கிளாஸுக்கு போகணும். எல்லா பையனும் வரிசையில போறான். 3 பையன் குறுக்க ஓடிட்டார்.
வரிசையில் நிக்காம குறுக்க ஓட்டிட்டான். பிடி மாஸ்டர் பிச்சு வரிசையில் நிக்கல அப்படின்னு அடிக்கிறார். ஹெட் மாஸ்டர் பதறிட்டார். எதுக்கு பாடிக்கிறேன், எதுக்கு அடிக்கிற குழந்தைங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, வரிசையில் நிக்கிறது நீங்க அதை கவனிக்கலையா? யாரு? பிடி மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் இருக்கிறார். அவங்க வரிசையில் நிக்கல, நீங்க அதை கவனிக்கலையா? அவர் சொன்னார், அதுங்க காந்த செருப்பு இல்லையா, அதை நீ கவனிக்கலையா? வெயில்ல குழந்தைகளை நம்ம நிறுத்துறவே அது ஓடி போகணும்னு நினைக்காதா? எப்படி நடந்து போக முடியும் அந்த இடத்துல? அப்ப வரிசையை தாண்டி முன்னாடி தான் போவா. இதை நீ கவனிக்கலையா? விதி இருக்கணும்டா. ஆனா அதே சமயத்துல விதி குழந்தைக்கு பாதிப்பா இருக்கா, பாதுகாப்பா இருக்கான்னு கவனிக்கணும். நாம போட்ட விதி குழந்தைக்கு இப்ப பாதிப்பா ஆயிடுச்சு. வெயில் எப்படி குழந்தை நிற்கும்? அது ஓடா ஒன்றும் தப்பு இல்லை. இந்த விவேகம் பெற்றவங்களுக்கு வேணும், வாத்தியாருக்கு வேணும், ஸ்கூலுக்கு வேணும். எந்த விதியை விளக்கணும், எந்த காப்பாற்றணும், பரவாயில்ல விதி வச்சுட்டு அதை தெரியும். இது எது சொல்றேன், எப்பவுமே விதியை மீற சொல்லல. ஆனா விதிங்கிற பேர்ல சித்திரவதை பண்ணப்படும். லைஃப் வந்து விதிகளுக்காக ஏற்படுத்தப்படல, லைஃபுக்காக விதி வந்து ஒழிய விதிகளுக்காக வாழ்க்கை கிடையாது. எந்த விதியை மாற்றலாம், மாற்றி அமைக்கலாம், இது நம்ம முடிவு பண்ணணும். இது வந்து பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவங்க எல்லாருமே அதுக்கு பேர் அவேர்னஸ், ஒரு விழிப்பு நிலையிலிருந்து செயல்படணும். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு என்ன தேவை, விழிப்பு நிலையிலிருந்து செயல்படணும். இன்னொன்று, மதர் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேட்டர். அதனுடைய ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் போய் சுற்றி சிறுவன் போட்டீங்கன்னா ஒரு 50-60 பேஜ் வரும். நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல பேசியிருக்கேன், இன்னும் பல இடங்கள்ல பேசியிருக்கேன், பல பள்ளிக்கூடங்களையும் பேசியிருக்கேன். அந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி யூடியூப்ல நிறைய வரும், நீங்க பார்க்க வாய்ப்பு இருந்தா பாருங்க. நிறைய செய்தி நான் சொல்லியிருக்கேன். அதுல ஒண்ணு, மதர் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேட்டர். எப்படி? ஃபாதர் கூட செகண்டரி, ஆனா மதர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி. ஒரு குழந்தையுடைய வரலாறு நான் சொல்றது ஒரு அடிக்கடி. ஒரு 150 வருஷத்துக்கு முந்தைய சம்பவம் இங்க நடக்கல, பெங்கால்ல நடந்தது. 7 வயசு இருக்கும், 6 வயசு இருக்கும் பையனுக்கு பள்ளிக்கூடம் போயிருக்கான். பள்ளிக்கூடத்துல as usual ஒரு ஆர்டிகல் கேட்பாங்க, என்ன வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், உங்க எதிர்கால லட்சியம் என்ன, ஆசை என்ன, இது கேட்கிற வழக்கம் எல்லா பள்ளிக்கூடத்திலும் உண்டு. அதே மாதிரி ஆசிரியர் கேட்கிறார், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு. நான் படிச்சும்போது கூட இந்த வார்த்தையை கேட்கிறேன், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன். நாங்கள் கிளாஸ்ல எல்லாரும் ஆண் பொண்ணு சொல்லுவோம், வக்கீல் ஆகணும், நீதிபதி ஆகணும், அரசியல்வாதி ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு பையன் கூட வாத்தியார் ஆகணும்னு சொல்லுவோம். எங்க ஆசிரியர் ரொம்ப ஷாக், ரொம்ப வேதனையா கேட்டார், ஒருத்த கூட வாத்தியார் ஆகணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு பையன் சொன்னா, எங்ககிட்ட நீங்க அவசரப்படுறத பார்த்ததுக்கு அப்புறமா அப்படி ஆகும்போது எங்களுக்கு எதிர்கால போகணும். இது எல்லா காலத்திலையும் கேட்கிற கேள்வி. ஆனா கேட்கிற ஆசிரியர், உங்க எதிர்கால லட்சியம் என்ன? அவன் என்ன சொல்றாங்க தெரியல, குதிரைவண்டிக்காரன் ஆகணும், குதிரைவண்டிக்காரன் ஆகணும். அவன் பள்ளி கொடுத்து குதிரையில வருவான். நீங்க இப்பெல்லாம் வசதியான வீட்டு பிள்ளைங்க ஸ்கூல் பஸ்ல வரும், இல்லாட்டி ஆட்டோல வரும். சென்னையில தான் கொஞ்சம் வசதியான வீட்டு பிள்ளைங்க கார்ல வரும், இல்ல ஆட்டோல வரும். இதெல்லாம் இன்னைக்கு வாழ்க்கை முறை. அந்த ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பணக்கார வீட்டு பிள்ளைங்க வரணும்னா குதிரை வண்டியில் தான் வரும். அவன் குதிரை வண்டியில வரதுனால குதிரை வண்டி காரணமாகணும்னு சொன்னா ஆசிரியர் கேள்வி பண்ணிட்டாரு, குதிரை வண்டிக்காரன் பெரிய லட்சியம் தான் அப்படின்றார். குழந்தை முகம் வாழ்க்கை. இந்த வாடுற முகத்தோட சாயங்காலம் வீட்டுக்கு வரலாம். இன்னும் அடிக்கடி சொல்றதுதான் பேரண்ட்ஸ் உடைய கடமை என்ன தெரியுங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி குழந்தை முகம் எப்படி இருக்குன்னு மனசுல போட்டோ எடுக்கணும். செல்போன்ல இருக்க மனசுல போட்டோ எடுக்கணும். பள்ளிக்கூடத்துல வரும்போது அந்த முகம் எப்படி இருக்குன்னு மறுபடியும் ஒரு போட்டோ எடுத்து கம்பேர் பண்ணணும். ஸ்கூலுக்கு எப்படி போவான், எப்படி வரலாம், ஸ்கூலுக்கு எப்படி செஞ்சு போவான், எப்படி அழுதுட்டு வரலாம், என்ன நடந்தது ஒன்னொன்னு கேட்கணும். பள்ளிக்கூடத்துல என்ன நடந்தது நம்ம நினைப்போம் இது ஒரு பெரிய விஷயமா நம்ம சொல்லலாம். நுண்ணுயிரையும் அந்த குழந்தைக்கு பேசுறோம், எரிச்சல் ஆயிடும். உங்களுக்கு வேற ஆனதே ஆரம்பிங்க, நுண்ணுயிரையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கீங்க. இதை கொஞ்சம் நிம்மதியா சீரியல் பார்க்கணும். ஒரு முக்கியமான வேலை ஒழுது பாரு, நிம்மதியா சீரியல் பார்க்கணும். நீ போய் வேலை இருந்தா பாரு அப்படிங்கிறோம், தப்பு. நான் நடுவில் இன்னும் சொல்லிட்டு போறேன். சில பேர் என்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க, சொல்றாங்க என் பையன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், என் பொண்ணு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். இப்ப 18 வயசாகுது, என் பொண்ணு பேசுறதே இல்லை. 17 வயசாகுது, என் பையன் பேசுறதே இல்லை. ஒரே நாம சொல்லணுமா, அவங்க பேச வந்த சமயத்துல நீங்க பேசவே இல்லை. அதனால இப்ப நீங்க பேச போற நேரத்துல அவங்க பேசுறதே இல்லை. அவன் ஏதோ ஒரு பிரச்சனையோட வருவாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, நம்ம மதிக்கணும். என்ன எந்த பிரச்சனை சொல்லிய ஓய்வு சூட்டால் குழந்தை கேட்கணும். நாங்கெல்லாம் என் பொண்ணு போயிருந்தேன், என் பேரன் வந்தான், ஸ்கூல்ல இருந்து வர டல்லா வந்தா, என்ன முகமா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு என் பொண்ணு சொல்றேன், அம்மா இப்ப பாருமா உள்ள முகம் வாடி இருக்கு, என்ன கொஞ்சம் கேட்கணும். அவன் தம்பா வருவான், அவங்க அப்பா மாதிரி ஒண்ணு அடிச்சுட்டு உருண்டா வருவாங்க. இது தேவையில்லாம கமெண்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாம். பொண்ணுங்க அடிச்சுட்டு உருண்டா உட்காந்துருப்பாங்க. அதனால எல்லாம் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் ஸ்கூல்ல என்ன ப்ராப்ளம்,
ஒன்றில் சார் எல்கேஜி படிச்சிருக்கிறேன், அதோட சின்ன விஷயம் எல்கேஜி படிச்சிருக்கிறேன், பக்கத்தில் ஒரு பொண்ணோட பேசியிருக்கேன், கொஞ்சம் கூடவே பேசி டீச்சருக்கு பாராட்டு தனித்தனியாக பார்த்து வச்சுக்காரு, நீ உட்கார் வைத்து பக்கத்துல உட்காந்து பேசுறவங்க அவமானப்படுத்திட்டாங்க. அது காலத்துல எல்லா பயிலும் பார்க்க முடியாது அவமானப்படுத்திட்டாங்க. அவமானம் போயிட்டாங்க. சார் ஈகோங்கிறது எல்கேஜி குழந்தைக்கு இல்லையா? எவ்வளவு தான் நீங்க கருவுத்த நாளிலிருந்து கருவில் இருக்கிற பிண்டத்துக்குள் ஈகோ உண்டு சார். அதுக்கு ஒரு உயிர் துடிப்பு உண்டு இல்ல. அவன் அவமானம் போயிட்டான். 10 பேருக்கு பதில் நம்ம டீச்சர் அவமானப்படுத்திட்டாங்க. அவன் அவமானம் நினைக்கிறான். அப்புறம் அவன் கூப்பிட்டு சமாதானம் பேசுறது தப்பு இல்லைடா, அது வந்து எப்ப பேசணும் எவ்வளவு பேசணும்னு ஒரு கணக்கு இருக்கு. நீ டீச்சர் பார்க்க முடியாது பேசுனா டீச்சர் அவுட் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ இப்ப பேசக்கூடாது. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒன்னா சாப்பிடுவீங்க, அப்ப பேசலாம். மற்ற பேசுறேன் இப்படி அவன் சொல்லி அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி கேட்க வேண்டியது. சார் நாம என்ன நினைக்கலாம், எல்கேஜில பக்கமா உட்கார்ந்து தள்ளி வச்சா என்ன, ஏ செக்ஷன்ல இருந்து சி செக்ஷன் மாத்தினா என்னன்னு நாம நினைக்கிறோம். தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க. தொகுதி மாற்றி கொடுத்தா ஒரு வேட்பாளர் எவ்வளவு கஷ்டப்படுவாரோ அதை சீட்டு மாற்றி கொடுத்தா ஒரு பையன் கஷ்டப்படுவாங்க. இந்த தொகுதி நிக்காத அந்த தொகுதியை நீங்க சொல்லிப்பாங்க, நான் ஜெயிக்கிறது வேண்டிய ஏற்பாடு எவ்வளவு காரணமா பண்ணிட்டு இருக்கு, நீங்க போய் அவசரமா தொகுதியை பார்த்துட்டீங்களே அப்படின்னு. அவன் மைண்ட் அது பெரிய அவமானமா ஃபீல் பண்ண. அவனுக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அது, நமக்கு சாதாரண விஷயம், அவனுக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அட்ரஸ் பண்ணணும் நம்ம குழந்தைங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கு பாரு, நான் சொன்ன ஆளு 7 வயசு பள்ளிக்கூடத்துல கேட்டாங்க குதிரை வண்டிக்காரன் ஆகணும். இவன் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா அப்படியே முகத்தை பார்த்தாங்க. இதுதான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம பெண்களுக்கு ஒன்று தெரியணும். பள்ளிக்கூடமும் காலேஜும் போயிட்டு நம்ம பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்போது முகத்தை டெய்லி நீங்க அப்சர்வ் பண்ணணும். கிராஃப், அந்த முகத்துல ஒரு கிராஃப் இருக்கும், நம்ம பொண்ணுடைய பிஹேவியர் சேஞ்ச் என்ன அப்படிங்கிறது. சார் கொஞ்சம் சொல்றேன், தகுதி கோச்சுக்காரு. நம்ம பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சா முதல் நாள் கண்டுபிடிக்காத அம்மா ஒரு அம்மாவே இல்லை. உங்க பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சா முதல் நாளே கல்யாணம் தெரியும். என்னமோ நம்ம பொண்ணு லவ் பண்ற பொண்ணை பார்த்தாலே தெரியுது. அதான் அம்மா, அதான் என்ன பையன் தம்மடிக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சாதான் சார் அப்ப என்ன பிராண்டு தெரியாம. நான் வேடிக்கை சொல்லல, நம்ம பையன் தம் அடிச்சிட்டாருன்னா சவுத்தோடு தேய்ச்சிக்கிட்டே போவோம். நம்ம கிட்டே வர மாட்டாங்க. அப்படியே சொல்ல சவுத்தோடு தேய்ச்சிக்கிட்டே போறேன் வரமாட்டேன். என்ன பிராண்டு புரிய வைக்கணும் இல்ல சார். ஒரு சீட் மறக்கவே முடியாது. விஜயகாந்தனுடைய யாருக்காக அழுதான் அந்த படத்துல வந்து ஒரு சீன் வரும். தெருவுல ஒரு துண்டு பிடி கிடக்கும். இந்த தெருவுல கிடக்கிற துண்டு பிடிய ஒரு பையன் எடுத்து பத்த வைப்பான். அப்படி புகை விடுவான் துண்டு பிடிய. இது ஜன்னல் வழியா ஒருத்தர் பாப்பா, பிரைஸ் கம்பெனி முதலாளி ஜன்னல் வழியா பார்த்துட்டு அவர் அந்த பையனை பார்த்து சொல்லி அவன் பயப்படுவான், திட்டுவாட போடுறது அப்படின்னு. ஆனா நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அந்த பையன் வந்த உடனே அருமையான சீன் ஜெயகாந்தோட ஒரு டப்பால சிகரெட் வரும். அந்த நாட்டுல அந்த டப்பா சிகரெட் எடுத்து புது சிகரெட் அதை எடுத்து பையனுக்கு நீட்டி இல்ல வேண்டாம் இல்ல வேண்டாம். அந்த நேரத்தில் ஜெயகாந்த் ஒரு வசனம் இருப்பார் அந்த சீன்ல. இந்த பையனை பார்த்து அவன் சொல்லுவான், நீ துண்டு பிடி குடிச்ச தெருவுல கிடந்தது, அதை பெருசா ஜம்பமா போக விட்டேன். நான் உன்னை மதிச்சுட்டு டப்பால சிகரெட் புதுசு கொடுக்குறேன், ஏன் குடி மாட்டேங்குது? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். அப்ப ஜெயகாந்த் ஒரு வசனம் இருப்பாரு, இந்த உலகம் உன்னை மதிக்கல, அதனால உன்னால முடிஞ்ச அளவுக்கு கலகம் பண்ணணும்னு சிகரெட் குடிக்கிற. நீ கலகம் பண்ணணும்னு பிடிக்கல, உலகம் உன்னை மதிக்கல, ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு உலகத்தை எதிர்க்கணும்னு நீ கலகம் பண்ற. ஆனா ஏன் எதுல ஏன் குடிக்கல? நான் உன்னை மதிக்கிறேன், அதனால நீ என்ன மதிக்கிற, குடிக்க மாட்டேன். எப்படி தெரியவா? நான் ஒன்ன மதிக்கிறேன், ஆனால் நீ என்ன மதிக்கிற, குடிக்க மாட்டேங்கிற. கரெக்டா? இது பெரிய விஷயம். குழந்தைங்கள அவங்க மதிச்சாதான் சில காரியம் நடக்கும். சரி, நம்ம பையன் பிடிக்கிறாருன்னா கூப்பிட்டு பெரிய அட்வைஸ் திட்டுறது அடிக்கிற அளவுக்குள்ள தேவையே கிடையாது. உட்காந்து வச்சு அது எத்தனை எத்தனை சிக்கல் இருக்கு, யூடியூப்ல படம் இருக்கு, லன்ஸ் என்ன ஆகும், அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், எல்லாம் விஷுவலா எனக்கு அவைலபிள். ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் லங் கேன்சர் அவசரப்படுறாங்க பாருங்க, ஒரு 10 பேரை காட்டணும் பாருப்பா. நான் வந்து புடி சொல்ல மாட்டேன், லங் கேன்சர் அவசரப்படுறாங்க பாருங்க, கூப்பிட்டு எப்ப தமிழ் ஆரம்பிச்சாரு அவனை விட்டு நீங்க கேட்க வச்சீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. சீரியஸ், நம்மளுடைய லைஃப் வீணா போயிடும். அவன் உணர வைக்கணும். பாருங்க, உணர்த்துவது முக்கியம் அல்ல, உணர வைப்பதுதான் முக்கியம். நான் உனக்கு உணர்த்துறேன்னா கொஞ்சம் போர் அடிச்சு போயிடும், நீ உணர்ந்து போ அப்படின்னு
வர வாய்ப்பு கிரியேட் பண்ணணும். சரி, இப்ப நான் இதை வந்து போயிட்டேன். இந்த பையன் சொல்லிட்டு வீட்டுக்கு வரான், முகம் வாடி இருக்கு. அவங்க அம்மா கேட்கறாங்க, இன்ப முகம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. அவன் சொன்னா, கிளாஸ்ல வாத்தியார் கேட்டாரு, எதுக்காக லட்சியம் ஆசை என்னன்னு கேட்கிறாரு. நீ என்ன சொன்ன? குதிரவண்டி காரணம். இந்த மாதிரி சிரிக்கல. குதிரவண்டி காரணம் அவன் நீ ஏன் சொன்ன? காரணம் இல்லை, எது சொன்னாலும் காரணமாக தான் சொல்லியிருப்பேன். என்ன காரணம்? இந்த குதிரைவண்டிக்காரன் நின்று ஓட்டுறது பாரு, எப்படி இருக்குதுமா, நல்லா ரொம்ப பிடிக்கும். இந்த குதிரையை ஓட்டுறது, அந்த குச்சியை வந்து சக்கரத்துல சவுண்ட் வருவேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனா எதுக்காக குதிரைவண்டிக்காரன்? அந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லல. யாராவது உள்ள போனா ஒரு கேலண்டர் எடுத்துக்கிட்டா எது வந்து அந்த கேலண்டர்ல ஒரு படத்தை காட்டு சொன்னா இவனு குதிரைவண்டிக்காரன் தான், நீ இவன மாதிரி ஒரு குதிரைவண்டிக்காரனா வந்தா அம்மா சந்தோஷப்படுவேன்னு கீதை சொன்ன கண்ணனுடைய படத்தை காமிச்சு இவனும் குதிரைவண்டிக்காரன் தான், இவன மாதிரி நீ வந்தா அம்மா சந்தோஷம் சரியா? பின்னால அந்த பையன் கீதை சொன்ன கண்ணனுடைய ஸ்டேட்டஸுக்கு வசந்தா வேற யாரும் அல்ல, சுவாமி விவேகானந்தர். குழந்தைங்களை அவங்க வழியிலேயே போய் மோட்டிவேட் பண்ணணும். என்னவாக விரும்புறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க மோட்டிவேட் பண்ணி மேற்கொண்டு வரணுமா இல்லையா? உனக்கு மட்டும் ஏன் இப்படி புத்தி தோணுது, எனக்குன்னு மட்டும் ஏன் இப்படி வந்து பிறந்த, இந்த டயலாக்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. எனக்கு மட்டும் வந்து இப்படி வாச்சிருக்கிறியே, இந்த வார்த்தையே தப்பு கோச்சுக்காதீங்க. நாம தான் அப்படி கிரியேட் பண்ணி நமக்கு குணாங்க தெரிய ஒழி, அவங்களா அது வந்து ஒன்றும் வாய்ப்பு இல்லை. எல்லாமே கணக்கு பண்ணி நாம தான் கிரியேட் பண்ணிருக்கோம் அவங்க. அது மாதிரி நான் சொல்றது சைக்காலஜி நல்லா படிச்சவங்க தெரியும். மனம் என்பது எங்கிருந்து உண்டாகுது தெரியுமா? மனம் பெற்ற தாயினுடைய கருவிலே குழந்தை இருக்கிற காலத்துல தாயினுடைய மனத்திலிருந்து அந்த தாயினுடைய மனத்திலிருந்து குழந்தையுடைய மனம் என்பது கருவாகிறது, உருவாகிறது. ஓஷோ ஒரு புக்கு மருத்துவத்தில் இருந்து மனமற்ற நிலைக்கு ஒரு புத்தகம் படிக்கிறது. மருத்துவத்தில் இருந்து மனமற்ற நிலைக்கு, நீங்க மனமற்ற நிலைக்கு போனீங்கன்னா பலவிதமான நோயிலிருந்து வெளியே வரலாம் அவர் புரிய வைக்கிறார். மருத்துவத்தில் இருந்து மனமற்ற நிலைக்கு அது ஒரு பேச்சு பேசுறாரு. மனசுங்கிறது எங்கேயாவது உண்டாகுது. ஒரு அம்மாவுடைய மனசுல என்ன கருத்து இருக்கோ அது அப்படியே யாருக்கும் அம்மா பயந்து இருப்பா. கர்ப்பத்துல இருக்க காலத்துல யாருக்கும் பயந்து இருப்பா, யாருமே கோபமா இருந்திருப்பா, யாருமே எரிச்சலா இருந்திருப்பா. இவ எரிச்சலா இருந்ததெல்லாம் தொப்புக்குடி வழியா குழந்தைக்கு போயிடும். இவ பயந்தது முழுக்க குழந்தைக்கு போயிடும். இவ கோபப்பட்டது முழுக்க போயிடும். ஒரு ஆச்சரியம் சொல்லுமா, இப்ப இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டா. ஆனா அந்த குழந்தைக்கு அது தெரியாது. அது வெறும் பயமும் அந்த குற்ற உணர்வு மட்டும்தான் போச்சு. எதுக்குமே தெரியாது. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இவ்வளவு பழுத்து போயிடும். அந்த குழந்தை அது கோபமா இருக்கும், எரிச்சலா இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும், நல்ல அழும், ரீசனே இல்லாம ஒரு பார்க்கணும். இதெல்லாம் அம்மாவுடைய இயல்பு. அப்படியே இல்லாட்டி பழமொழி வருமா? தாயை போல் பிள்ளை நூலை போல் சேவைன்னு ஒரு பழமொழி வருமா? யோசிப்பாங்க. அந்த தாயினுடைய இயல்பு அந்த குழந்தையுடைய இயல்பாக குடியேறுகிறது. ஓஷோ ஒரு வார்த்தை எழுதுறார், இந்த உலகத்தில் பல பேர் பைத்தியக்காரர்கள் போய் திரிவதற்கு ஒரே காரணம் அது தாயின் வயிற்றில் இருந்த காலத்தில் தாய் செய்த கோளாறு. பெரிய உண்மை. நான் சைல்ட் இன் தி வூம்ப் அப்படின்னு ஒரு பிபிசில ஒரு படம் காமிச்சோம். குழந்தை கருவில் இருக்கிற காலத்துல இருந்து அது எப்படி வளர்ந்து சைல்ட் இன் தி வூம்ப் அப்படின்னு. சார் ஒரு சீன் பாருங்க. அந்த அம்மா தாய்க்கிறார், எதையோ சட்டியில போட்டு தாய்க்கிறார். புஷ்னு ஒரு சவுண்ட் வருது, வாசனை வருது. இந்த ஸ்கேன் பண்ணி குழந்தைய காட்டுறான். நாமே எப்படி சார் அவங்க அம்மா சமைக்கிறா, வாசனை உள்ள போல, ஆனா நாக்கு சப்பு கொண்டது சொல்றான். இந்த வாசனை நல்லா இருக்கு, தாயாருடைய மூளைக்கு போய் பார்த்தீங்களா, மூளையில இருந்து குழந்தைக்கு தொடர்பு பார்த்தீங்களா, இது மூளைக்கு போய் அந்த சுவைக்கு நாக்கு சப்பு. அவங்க அம்மா வாக்கிங் போறா, அவன் நடக்கும் போது இது ஒரு மாதிரி வாக்கிங் நடக்கிறா. கர்ப்பத்துல குழந்தை அதே மாதிரி நடக்குது. அப்ப தாய் என்ன செய்யறாரோ அப்படியே அந்த பிள்ளை செய்யுது. அப்ப தாய் வீரமா இருந்தா பிள்ளை வீரமா இருக்கும், தாய் கோழையா இருந்தா பிள்ளை கோழையா இருக்கும். நீங்க ஒண்ணு யோசிப்பீங்க, அவங்க ஒண்ணு நல்லா இருக்கே ஒண்ணு நல்லா இல்லையா. கருவுற்ற காலத்துல அந்த நேரத்துல நீங்க கோழையா இருந்தா பிள்ளை கோழையா இருக்கும். முதல் பிள்ளைய கருவுற்ற காலத்துல நீங்க கோழையா இருந்திருக்கலாம். ஆனா மூணாவது குழந்தைய கருவுற்ற காலத்துல மாமியாரையும் உண்டு எவ்வளவு பணம் அவங்க கடைக்கு போறது நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க பாருங்க. அந்த நேரத்துல வந்து இது மூணாவது படம் ஊற வச்சுட்டு ஒண்ணு பண்ண முடியாது, மாறிடுச்சு.
அப்போ உங்க மனசு மாறிடுச்சு, இந்த குழந்தையோட இயல்பு மாறிடுச்சு. இந்த படைப்பினுடைய வினோதம் அது. நம்ம குழந்தைகளை நோக்கிறதுக்கு இந்த ரைட்டே கிடையாது. நம்ம மனசுதான் நம்ம குழந்தைங்க மனசா போய் நிக்குது. நான் ஒரே வார்த்தை வந்துக்கிற பெண்கள் எல்லாம் காலில் ஒண்ணு நான் கேட்கிறேன், குறைஞ்சபட்சம் கருவுற்ற காலத்துல மட்டுமாவது மனசை உற்சாகமா வச்சுங்க, சந்தோஷமா வச்சுங்க, தைரியமா வச்சுங்க. குழந்தை குறையும் நல்லா ஒரே ஒரு காரியம், சீரியல் மட்டும் பார்க்கவே மாட்டாங்க. சரி சார், பிறந்துருச்சு, அதை வளர்க்கிற போது எப்படி கவனம் செலுத்தணும்? 3-4 விஷயம். இந்த மகாராஷ்டிரத்தை ஆண்ட வீர சிவாஜியினுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் சார். வீர சிவாஜி ஒரு கோட்டையை பிடிக்கிறான். அப்ப அவனுடைய தளபதி என்ன பண்றான், அந்த கோட்டை சுல்தானுடைய மனைவிய பக்கத்துல உட்கார்ந்து வச்சு வளர்ந்துட்டார். தெரசில மூடி என்ன இது அப்படின்னா, உங்களுக்கான ஸ்பெஷல் பிரைஸ் அப்படின்னா இடுப்புல இருந்து வாழ உருவி அந்த தெரசியில அப்படி விளக்குனா முழு மதிவான ஒரு பெண் உள்ளே இருந்து வர்றான், தூங்குறாங்க. யாரு நம்ம குடிச்சவே ஒரு கோட்டை, அந்த சுல்தானுடைய மனைவி அப்படின்னு ஏன் விளக்கு பார்த்துட்டு வீர சிவாஜி சொல்றான், பெண்ணு நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், எவ்வளவு அழகாக இருக்கிறாய் அப்படின்னு நினைச்சா நம்ம அழகா வர்ணிக்கிறார். அடுத்த வார்த்தை சொன்னா பாருங்க வீர சிவாஜி, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், நான் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறந்ததுதான் எவ்வளவு அழகாக பிறந்திருக்கிறேன். அப்படி தகவலை தெரிவி பார்த்தான். இவள் மீது நகம் படக்கூடாது, நகம் படக்கூடாது. பக்கத்துல வச்சு கொண்டு போய் விட்டுட்டு வா, இவள் மேல நகம் படக்கூடாது, பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுட்டு வா. அடுத்த வார்த்தை சொன்னான், என் மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களையுமே நான் பராசக்தியாக தாயாக நினைக்க வேண்டும் என்பதை என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லா பெண்ணும் பராசக்தியின் அம்சம் என்பதை என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான்னு வீர சிவாஜி சொல்றான். அப்ப குழந்தை உருவாக்குறதுங்கிறது தாயோட கையில எவ்வளவு இருக்கு. இது ஒரு கோணம், இது ஒரு வகையான பிறந்துட்டான், வளர்ந்தான். வளர்ந்த போது நம்மளுடைய ஆளுமையை செலுத்தணுமா இல்லையா? ஒரு நல்ல பேச்சாளர் நான் ரொம்ப மதிக்கிறவங்க நம்முடைய ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன். அவங்க பேச்செல்லாம் நீங்க கேளுங்க, அதை பிள்ளைங்களுக்கு போட்டு காட்டுங்க. ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. ரயில்ல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த கடைசியில் ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான், பெரியவர் உட்கார்ந்துருக்காரு, 25 பெரியவர் உட்கார்ந்துருக்காரு. நடுவில் ஒரு அம்மா, அவங்க பையன் ஓரமா ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துருக்கான். அவன் ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டே வரான், செல்ல தொடங்கிட்டே வரான். ஒரு 12 மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னு அம்மாட்ட டேரக்ட் காட்டுறான். உடனே நம்ம பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அது ஏசி கோச், உள்ளே சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அவன் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டான். இந்த பெரியவர்கள் சாப்பிடலாம் நம்பி அவரு கஷ்டப்பட்டு இந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அவன் சாப்பிட்டு இவன் கையில எடுத்துருப்பான். அவன் எந்திரிக்கிறவனா பாதி சாப்பாடு போட்டு மாட்டணும். அவன் மெதுவா அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறான். பொண்ணு அந்த அம்மா ஒரு 5 நிமிஷம் பார்த்து பெரியவர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவன் சாப்பிட்டு எச்ச கையோட உட்கார்ந்துருக்கான், அவன் கை கழுவுறான் அப்படின்னு அந்த பையனுக்காக அந்த அம்மா ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஜெயந்திஸ்ட் ஒரு அருமையான வார்த்தை கேட்டாங்க, எல்லாம் பார்க்க முடியாது, ஏன் பிள்ளைய 10 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்றது. நம்ம தாத்தாக்கு சமம் இல்லையாடா, பாட்டியில தாத்தாவால எந்திரிக்க முடியுமாடா, பாட்டி சின்ன சோழ மூடி வைக்க முடியுமா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண போச்சு, இது வெயிட் பண்ணு, அவர் சாப்பிட்டு முடிக்கிட்டு அப்புறமா நீ போக சொன்னா, சார் பிள்ளை வளர்ப்பு என்பது பிள்ளைகள் இஷ்டத்துக்கு வளர்ப்பதல்ல, பாரம்பரியத்தையும் மரபையும் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திருக்கிறார். அது எப்படி சொல்ல முடியும்? அவனால எந்திரிக்க முடியுமா? 80 வயசு ஆச்சு எப்படி எந்திரிப்பாரு? அதை கேட்கணும்னா ஒரு தாய், அதை கேட்கணும்னா என்ன பேருடைய மரபு ஒண்ணு இல்லையா? 80 வயசு பெரியவர் தான் சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டாங்க சப்டைன்னு சொல்லுவோமா? பிடிக்கட்டும் வெயிட் பண்ணு, என்ன கண்டு கொஞ்சம். இந்த ஆளுமை பெற்றோர்கள் ஆர்வத்திலே ஏற்படுத்தும் பிள்ளைகளுக்கு. அவன் என்ன சொல்வானோ, அவன் என்ன நினைப்பானோ. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கோச்சா இருக்கு, கருத்தரிப்பதெல்லாம் பிள்ளை அல்ல, கருத்தறிந்து நடப்பதுதான் பிள்ளை. கருத்தரிப்பதெல்லாம் பிள்ளை அல்ல, கருத்தறிந்து நடப்பதுதான். நாம என்ன நினைக்கிறோம், அந்த கருத்தை கேட்டு நடக்கணும், அதை சொல்லணும். பாரம்பரியம் ஒன்று மரபுன்னு ஒன்று பேராது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு நாட்டுல 15 பிள்ளைங்க 16 பிள்ளைங்க சார், அதனால முடிஞ்சது. இப்போ ஒருத்தங்க கருவத்துல மாதிரி ஒன்றும் முடியல. என் ஃப்ரெண்டு சங்கோடு விசனம் பாருங்க சொன்னாரு, நாகூர்ல ஒரு வீட்டுல ஒரு நாள் மனைவி கணவர்கிட்ட சொல்றாங்க, நம்ம பையன் பேர் பேர் சொல்லி நம்ம பையனுக்கு அவனுக்கு பொண்ணு பார்க்க வேணாமா, நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, பையனுக்கு கல்யாணம் ஆகலையா அப்பா கேட்கறது. ஏன் 15வது குட்டி வீட்டுல அவனுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னாரா? ஆமா ஆகல. அப்ப போன வருஷம் ஆள் காட்சி அப்படின்னாரு.
ஐயோ அவனுக்கு மூத்தவனுக்கு ஆச்சு இன்னும் ஆகவே இல்லை, அதையும் முன்னாடியே சொல்லலை அப்படின்றான். இது பையன் கல்யாணம் அப்பா சொல்லிருந்தோம் 15 உறுப்பினர் இருக்கா வீட்டுல, அதெல்லாம் அந்த காலத்துல முடியும். இப்போ ஒன்னே ஒண்ணு கருவேப்பிலை கண்ணு மாதிரி இப்ப என்ன பண்றது, அந்த கருவாக்கம் ஒரு பிள்ளையா இருக்கலாம் 15 பிள்ளையா இருக்கலாம், நம்முடைய மரபின் வழி அந்த வளர்ப்பதற்குரிய அந்த உறுதி மனசுல இருந்தா ஒரு பிள்ளையா இருந்தாலும் கேட்கும். அது ஏதாவது பண்ணிக்குமோ, வீட்டை விட்டு ஓடி போயிடுமோ, சூசைட் பண்ணிடுமோ, இந்த பயம்லாம் பயப்படும். உங்க குழந்தைக்கு த்ரெட்டன் பண்ண முடியாத வாழ்க்கையே இருக்கக்கூடாது. நம்முடைய கருத்தை அந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டிய முறையில சொல்லணும். அதே சமயத்துல அவரை எங்க மதிக்கணுமோ மதிக்கணும். கந்தபுரம் எவ்வளவு பழைய இருக்கும். கந்தபுரம் சிவபெருமான் முருகனை கூப்பிடுறதுக்கு ஒரு பாட்டு வைக்கிறார், கட்சி வைப்பார். எப்படி ஐயான்னு கூப்பிட்டார், வருதியார் ஐயா என்றார். ஐயா வாங்க ஐயா. நான் இந்த மட்டும் தான் சொல்லணும். நகரத்தாவுக்கு ஒரு பெரிய பண்பு ஒன்று உண்டுங்க. சின்ன எங்க போயிருக்காருன்னா அவங்க வெளியே போயிருக்காங்க வருவாங்க, சின்ன ஐயா வெளியே போயிருக்காங்க வருவார்கள் என்று மரியாதையா பேசுவாங்க. அவன் பேச மாட்டாங்க, மகனை கூட அம்மா அவன் பேச மாட்டாங்க, வருவாங்க சின்ன ஐயா வெளியே போயிருக்காங்க. இது ஈழ தமிழர்கள்ட்ட இந்த பழக்கம் உண்டு. என்ன மகன் போயிருக்கிறார் வருவார், அவன் இன்னும் உணவு வருவார்னு பேசுவாங்க. அவன் பேச மாட்டாங்க, அவர் வருவார் அப்படின்பாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம பிள்ளைகளா இருந்தா கூட மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத சிவபெருமான் புரிய வைக்கிறார். வருந்தியார் ஐயர் என்றார், உரைத்தியார் ஐயர் என்றார். பண்ணவர்களுக்கு பொருள் சொல்லுங்கய்யா, ஐயா சொல்லுங்க அப்படின்னா. எதுக்கு கேட்டா நல்ல வார்த்தை சொல்லி பிள்ளைய வளர்க்கணும். ராமாயணத்துக்கு ஒரு வார்த்தை வரும், தசரதர் திட்டுவான் லட்சுமணன் என்ன பண்ணிட்டாரு. நம்ம ராமன் சொல்றதா ஒரு வரி இருக்கு, நன் சொற்கள் தந்து என்னை நாளும் வளர்த்த தாசன். நல்ல வார்த்தை சொல்லியே அப்பா என்ன வளர்த்திருக்கிறார். ஒரு நாள் கூட கடிஞ்சல் சொன்னது இல்லை. நம் சொற்கள் தந்து என்னை நாளும் வளர்த்த தாதி. நல்ல வார்த்தை சொல்லி வளர்த்த அப்பா அவர் ஏன் அப்படி பேசுற லட்சுமணன் கேட்கப்பா. அப்போ எந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளை ஐயா வாங்க ஐயா உட்காருங்க அப்படி அந்த மரியாதையோட ஆணா இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை பெற்றவங்க கூடணும். இதெல்லாம் நம்ம பிள்ளைதானே வாப்போம்னு சொன்னா என்ன அப்படின்னு கூட ஏந்திரிங்களா. நம்ம சொல்ல பாருங்க, நாம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அதுகிட்டே இருந்து பழகும். நாம மரியாதை கொடுத்து வளர்ந்துட்டோம்னா அவங்களுக்கு மற்றவங்க மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு தானாகவே வரும். ஏன்னா அதுக்கு ஒரு பச்சை மண்ணு, நாம என்ன பண்றோமோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்க பழகிடுவாங்க. இதெல்லாம் சொல்றது சின்ன சின்ன முயற்சிகள். இதெல்லாம் தாண்டி நம்முடைய பெற்றோர் அப்படிங்கிற அந்த ஆளுமை இந்த சொல்றது தேக்கமா இருக்கு. எதையோ எதிர்பார்த்து செய்வதாக இருக்கக்கூடாது. எப்படி சொல்றது சொல்றேன். சில இடங்கள்ல சார் பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி நான் 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன், நாளைக்கு 5 கோடியா அறுக்குது. தப்பு. இன்னும் தான் பெரியவங்க வருத்தப்படுவீங்க. நமக்கு நம்ம பிள்ளைங்க ஒன்னும் செய்யணும்ன்ற எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க நமக்கு ஒண்ணு செய்யணும்னு எதிர்பார்த்து இருக்க கூடாது. அப்ப நீங்க யோசிப்பீங்க, பெத்த கடமை அடைக்க வேண்டாமா? அவன் அடைப்பான், அவன் பிள்ளைங்க கேட்பான், அவன் பிள்ளைங்க அடைப்பான். ஏன் கடமை நம்ம கிட்டே அடைக்கணுமா என்ன? நம்ம பிள்ளைங்க அவன் பிள்ளைங்க அடைச்சிட்டு போறான். நீங்க 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வச்சீங்களா, நாளைக்கு 50 லட்சம் செலவு பண்ணி அவன் பிள்ளைங்க படிக்க வச்சு போறான். எனக்கு இவன் திருப்பி என்ன செய்வான் அந்த எதிர்பார்ப்பல்ல. இந்த கோழி பண்ணையில கோழியை வச்சு அதுல இருந்து முட்டை சம்பாதிக்கலாமாங்கிற மாதிரி கல்வி பண்ணையில பிள்ளைகளை வச்சு நாம ஏதாவது காசு சம்பாதிக்கலாமாங்கிற எண்ணம், அந்த எண்ணம் பெற்றவங்களுக்கு இருக்கவே. நீ எனக்கு என்ன செய்ய போற இந்த கேள்விக்கு இடம் கிடையாது. அவன் செய்யணுங்கிறது வேலை, பெற்றோர் மதிக்கணுங்கிறது வேலை, அதெல்லாம் மறந்து வேற விஷயம். ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடாது, தாயாருக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் சொல்றது, ஆனாலும் உண்மை. இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ப்பது இருக்கிற சிரமத்தை மனசில் நான் முடிச்சாரு. அவங்களுக்கு கூடுதல் அறிவு இருக்கு, எக்ஸ்போஷர் இருக்கு. நீங்க இந்த செல்போனை கையில கொடுத்தா எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு 3 விஷயத்துக்கு மேல தெரியாது. அவங்களுக்கு 300 விஷயம் இருக்கு. இந்த செல்போன் என்னென்ன இருக்கு, எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறது நமக்கு ஆன் பண்ண தெரியும், பேச தெரியும், ஆலோசனை தெரியும், ஆஃப் பண்ண தெரியும். அவன் அதுக்குள்ள போய் எவன் போனையோ உள்ள இழுத்துட்டு வர அவனுக்கு தெரியும், என்னெல்லாம் தெரியும். அவனுடைய அறிவு கூத்தாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் கிண்டலும் அவன் கேஜியும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்ப வந்துருக்காரு, ஒரு பால் கொண்டு வந்து போடுறான். அவன் எது சொல்லி கோபால் அப்பா வேலை பண்றாரு, பால் கொண்டு போடு. அந்த பால் வந்து ஏறி இறங்கி மரியாதையா பால் ஆடு
சொன்ன ஆடுது இல்ல மாடு. இதே வெளியே சொன்னா 1 லட்சம் வாங்கிடும். ஒரு செகண்ட்ல சொல்லி அவன் போயிட்டு இருக்கான். ஆடுது இல்லை மாடு. அவன் பேசுறதுக்கும் அவன் ஸ்டைலும் அவனுடைய திங்கிங் பேட்டர்ன். இன்னொன்னு சொல்லுவான், அதை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்க. இயல்பு நம்ம பிள்ளைகளுக்கு சேரிட்டி மனசுல இருக்கும். மனுஷன் பெரியவங்க தான் நான் அதை சாய்க்கணும். நாம் சொல்லிக் கொடுப்போம், ஜாக்கிரதையா இருக்கு, யாருக்கும் எதையும் கொடுக்குறாரு, கவனமா சாப்பிட்டு வாயை தொடச்சிட்டு வெளியில வா, சாப்பிட்ட அடையாளமே தெரியாதபடி வெளியில வா. அவனை பள்ளி கொடுத்துருப்பான், ஈத்துவக்கு இன்பம் அறியாட்டம். அது எப்படி மண்டையில அவனுக்கு அறம் உள்ளேருந்து தானா வரும். அந்த அறம் வெளியில வருவதை நம்ம அனுமதிக்கிறோம். அவனுடைய சேரிட்டி மனசுக்குள்ள இருக்கா, ரைட் கொடு, இருக்கிறதா கத்து கொடு, தப்பு ஒண்ணு. அதெல்லாம் அவனை என்கரேஜ் பண்ணணும். அவனுக்குள்ள இருக்கிற கலையை என்கரேஜ் பண்ணணும், விளையாட்டை என்கரேஜ் பண்ணணும். அவன் எப்படி அந்த பொண்ணு அவன் சொன்னா அவன் அர்த்தம் தான், எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். அவனுக்கு விளையாட்டுல ஆர்வம் இருக்கா, பாடுறதுல ஆர்வம் இருக்கா, வேலை வர்றதுல ஆர்வம் இருக்கா, எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். வாழ்க்கையில் வெறும் மதிப்பெண் பெறுவது மட்டும் முக்கியம் அல்ல. மதிப்பெண்ணையும் தாண்டி வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நூற்றுக்கணக்கான. இதெல்லாம் இடம் கொடுத்து அந்த பிள்ளைகள் நான் சொல்றேன். பிள்ளைகளுக்குங்கிறது ஒரு நாட்டை யாரோ சொல்லி யாரோ கேட்டு முடிய சமாச்சாரமே இல்லை. ஒன்றுதான் அடையாளம். நம்முடைய பிள்ளைகள் நாம எவ்வளவு மன நிறைவா இருந்தோமோ அதை விட அதிக நிறைவா இருக்க அவங்களுக்கு வாய்ப்பு. நாம எவ்வளவு மன நிறைவா இருக்கோமோ அதை விட அதிக மனநிலையோடு அவங்க வாழ்வதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தணும். நாம எவ்வளவு அறிவாளியா இருந்தோமோ அதை விட அதிக அறிவாளியா இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். நாம என்ன நிலையில நின்னமோ அதை விட அவங்க இன்னும் மேல போறதுக்கு வாய்ப்பை நாம ஏற்படுத்தணும். சரியா சொல்லலாம்னா கலீல் கிப்ரானுடைய வார்த்தை தான் உண்மை. குழந்தைகள் நம் மூலம் வந்தார்களே ஒழிய நமக்காக வரவில்லை. அவங்க நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க, ஆனா நமக்காகவே அவங்க வரல, நம் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்றதுக்கு அனுமதிக்கணும். சில அப்பா அவர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசையை அவன் மேல போட்டு நிற்பார், அவர் டாக்டர் ஆகணும்னு ஆசையை அவன் மேல போட்டு நிற்பார். ஒரே வார்த்தை, அவர்கள் வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ வேண்டுமே ஒழிய நீங்கள் வாழ முடியாத வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுறார். நாம எதை வாழ விட்டுட்டோமோ அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தா பரவாயில்லைன்னு நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த நல்ல ஒரு கருத்தரங்கத்தை வைத்து நல்ல கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு, இந்த நல்ல ஒரு பள்ளியை நடத்தி அந்த மாணவர்களை முழுமையாக உருவாக்குகிற அந்த கல்வி நிறுவனங்களை வாழ்த்துகிறேன். முதல்ல ஒரு சகோதரி என்னுடைய நூல்களை மையப்படுத்தி டாக்டரேட் வாங்கி இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், 3 பேர் என்னுடைய படைப்புகள் ஆய்வு பண்ணி டாக்டரேட் வாங்கிட்டாங்க. எந்த யூனிவர்சிட்டியும் எனக்கு டாக்டரேட் கொடுக்கலை. இந்த ஆய்வு பண்ணி அவங்க தான் டாக்டர் ஆகணும். இதெல்லாம் காரணமாகலையா எழுதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, டாக்டர் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய கல்வியில் படிக்கிற அடையாளம். இந்த கல்வியினுடைய அடையாளம் இருந்தாலும் முயற்சிகளை எல்லாம் வாழ்க்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் நல்லபடியாக உருவாவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. எதுவும் நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விடாம பாருங்க, அரங்கை நிறைத்து இருக்க இடமில்லாமல் நிற்கிற அளவுக்கு வந்த காரைக்குடி மக்களுடைய இந்த ரசனை ஆபத்து உள்ள வளர்றாங்களோ இல்லையோ கேட்டுட்டு போவோம். பயம் இருக்கு. அவர் பையன் 10 வயசு பையன் ஒரு புக்கு படிக்கிறான். அவங்க அப்பா கேட்டாரு, என்ன படிக்கிற? பிள்ளை வளர்ப்பது படிக்கிறோம். அது நீ ஏன்டா படிக்கிறேன்னா, இல்ல போட்ட மாதிரி நீ வளர்க்கிறீங்க செக் பண்ணி அவங்க அறிவு, அவங்க திறமை, அவங்க ஆற்றல் பலப்படுது. அதனால முயற்சி, இதெல்லாம் சின்ன முயற்சி நிறைய. ஜெயந்தி பாலகிருஷ்ணன் பேச்சு அருமையான பேச்சு. அது மாதிரி நிறைய பேர் இதுக்கெல்லாம் நிறைய வழிகாட்டுவது. ஷாலினி சில பகுதிகள் நமக்கு ஒத்து வரும், சில பகுதிகள் ஒத்து வராது. பட் ஷாலினுடைய கருத்துக்கு ரொம்ப வலிமையான கருத்துக்கள். ஏன்னா சைல்ட் சைக்காட்ரிஸ்ட், இப்படி பல விஷயங்கள் நாம கேட்கணும். நமக்கு சந்தேகம் வரும்போது இன்னொரு அதை ஷேர் பண்ணிக்கணும். ஒரே வார்த்தை, நம்ம பிள்ளைங்களுக்கு மிகச்சிறந்த ரோல் மாடலா நாம இருக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சொல்றது அவங்க கவனிக்க மாட்டாங்க, நம்ம நடந்துக்கிறத அவங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை அவங்க வாழ்க்கையில பின்பற்றுவாங்க. நீங்க நினைப்பீங்க நான் சொல்றேன் இப்ப கேட்கல, நான் நடந்துக்கிறத நடக்க தெரியாது. இன்னைக்கு இல்ல, ஒரு 35 வயசுக்கு அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் அப்படியே அவங்க அப்பாவுடைய அந்த நடைமுறை பாவனை அப்படியே வரும்.
20 வருஷம் கழிச்சு வரும். அது மனசுல போய் தங்கி இருக்கும். நம்ம அப்பா நடந்துக்குவார்ல, நம்ம அப்பா அப்படி செய்வார்ல, நம்ம அம்மா அப்படி செய்வாங்கல்ல, அது நினைவுக்கு வரும். ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் ரோல் மாடலா நம்ம இருக்கிறது தான் மிகச்சரியான ஒரு பிள்ளை வளர்க்கும் முறையாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக இந்த கல்வி நிறுவனங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி நன்றி.